पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிஷ்டா பிரகரணம் அப்படின்ற பிரகரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, முக்திக்கான சாதனம். அந்த நிஷ்டா பிரகரணத்துல வந்து நேற்று நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், 55வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த 55வது ஸ்லோகத்துல நேற்று கிளாஸ்ல நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா 111வது பேஜ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சொல்லியிருந்தான், எந்த ஒரு விஷயத்தையும் அறியறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஞானம் இருந்தா போதும். எதற்கு நான் மலை இருக்கு அப்படின்னு பாக்குறேன், இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா மலையை பாக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் மூலமா கண்ணு மூலமா மனசுக்கு போய் மனசுல இருந்து புத்திக்கு போனோன்னு இது மலை அப்படின்னு அறியப்படுது. எதற்கு இருக்க ஒவ்வொரு வஸ்துக்களையும் நான் என்ன பண்றேன், கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன், மூக்கால முகர்றேன், நாக்கால டேஸ்ட் பண்றேன், டச் பண்ணி பாக்குறேன். இந்த 5 சென்சார்கன்ஸோட விஷயங்களும் நேரடியா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா விஷயத்தோட சம்பந்தப்பட்டு மனசுக்கு போய் மனசுல இருந்து புத்திக்கு போனோன்னு அது வந்து பாத்தீங்கன்னா ஞானமா மாறுது. ரொம்ப ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், நானோ செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. அப்போ ஒன்னுத்த அறியணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அறியறதுக்கு ஞானம் போதும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, பகவானை பார்த்து பூர்வபக்ஷி கேட்கிறான், ஞான நிஷ்டையினால் என்னை அறிகின்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஞான நிஷ்டான்னு சொல்லக்கூடிய பக்தியினால் என்னை அறிகின்றான் அப்படின்னு பகவானோட ஸ்டேட்மெண்ட். அப்ப ஞான நிஷ்டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் ஆவருத்தி லட்சணம் அப்படின்னு பேர். ஆவருத்தினா ஒருத்த தொடர்ந்து நம்ம அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு பேரு ஆவர்த்தி பண்றதுன்னு பேரு, ரிப்பீட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதான். அப்ப ஆவர்த்தி திரும்ப 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 எப்படி ஒரு மந்திர ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா, நான் சதா வந்து பாத்தீங்கன்னா நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு எத்தனை லட்சம் ஆவர்த்தின்னு இருக்கு. புரஸ்சரணம்னு ஒன்று சொல்லுவோம். பஞ்சாட்சரி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு புரஸ்சரணம்னு பேர்.
அப்ப அஷ்டாட்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 லட்சம் பண்ணா அஷ்டாட்சரி. காயத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 லட்சம் பண்ணணும் அப்படின்னா காயத்ரி புரஸ்தரணம். இது மாதிரி ரிப்பிட்டேஷன் பண்றதுக்கு பேர் என்ன பேரு? ஆவர்த்தி அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்மாவை தெரிஞ்சா பத்தாது, ஆனா அது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப நல்ல முக்கியமானது. இது நல்லா பாத்துங்க. உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவையும் நம்ம பார்த்த உடனே, கேட்ட உடனேயே, ஸ்மெல் பண்ண உடனேயே நம்ம அறியறோம். அதே மாதிரி இந்த ஆத்மாவையும் வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்ச மாத்திரத்துல ஞானமா அப்படின்னா இல்ல ஆவர்த்தி பண்ணணும். திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணத்திலேயே நிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன், நான்ற ஸ்புரணத்திலேயே தொடர்ந்து நிக்கணும்னு தத்துவபோதம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அநேகமா இந்த 4 வருஷத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தான்லயே நிக்கணும்ன்ற வார்த்தைய நான் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் முறை சொல்லியிருப்பேனா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். ஞான நிஷ்டையினால அடையிறான்னு நம்ம சொல்றோமே, நம்ம ஒரு மலையை பார்த்தோம்னா அப்படின்னா இது மலைன்னு அறியறோமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது மலையா இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொருத்தையும் அறியணும். இது புஸ்தகமா இருக்கு அப்படியே அறியணும். இவர் கிருஷ்ணர், இவர் ராமர், இவர் கோவிந்தன் அப்படியே ஒவ்வொரு பொருளையும் அறியணும். எந்த பொருளையும் அந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவையும் நம்ம என்ன பண்றது இல்ல, இது மாதிரி ஆவர்த்தி பண்ணி அறியறது இல்ல. பார்த்த உடனேயே, கேட்ட உடனேயே, ஸ்மெல் பண்ண உடனேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் நமக்கு உண்டாகுது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? ஆவர்த்தி பண்ணணும். ஞான நிஷ்டையினால என்ன அடைகிறான்? ஞான நிஷ்டைன்னு என்ன அர்த்தம்? ஆவர்த்தி, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது. அப்படி மூலமா அறியணும்னு சொன்னீங்களே, இதுல எனக்கு வந்து விரோதமா இருக்குங்க அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டோன்னே, நேத்து பாட்டம் முடிஞ்ச இடத்துல நம்ம இன்னைக்கு பாட்டம் ஸ்டார்ட் பண்றோம். ந ஏஷ தோஷா 112வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ந ஏஷ தோஷக, இதில் எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்ய ஸ்வாத்ம உற்பத்தி. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தை சொல்ற. ஸ்வாத்ம ஞானஸ்ய உற்பத்தி. ஸ்வாத்ம ஞானம்னா என்னது? தன்னை பத்தின ஞானம். அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தேகாத்ம ஞானத்தோட தான் இருந்திருக்கோம். நம்ம நான் தேகம், நான் இந்திரியம், நான் மனசு, நான் புத்தி, நான் பிராணன், இது மாதிரி தான் இருந்திருக்க முடிய என்னை பத்தின ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல. நான் யார் அப்படின்னு ஒரிஜினலா நான் யார் அப்படின்னு தெரியல. அப்ப வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆச்சாரியர் என்ன பண்றார்? சொல்லி கொடுக்கும் போதே என்ன பிரிச்சு தத்துவ போதத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். எத்தனை கிரந்தம் படிக்க வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பல விதங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரஸ்தானத்திரயம் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த பிரஸ்தானத்திரயமும் தன்னை பத்தின ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுது. நான் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருது. நான் சச்சிதானந்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா, நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் இந்திரியங்கள் இல்லை, நான் பிராணன் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வெறும் பார்க்கின்ற சாட்சி, வெறும் சைத்தன்ய மாத்திரம், பிரகாச மாத்திரம், வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாச்சு. அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவணம்னு பேரு. சுவாத்ம ஞானசிய உற்பத்தி, தன்னை பத்தின ஞானத்தோட உற்பத்தி, அதுக்கு பேரு ஸ்ரவணம் அப்படின்னு பேரு. கமா போட்டு சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய சிரவணம் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சிடும் என்னன்னா மனனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடணும். அந்த ஸ்ட்ராங்கா நமக்குள்ளார நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். சிரவணம் பண்ணதுக்கு பிறகுதான் கேள்விகள், வாஸ்தவத்துல கேள்விகள் உண்டாகும். நம்ம நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம்? நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ்ல நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். என்னெல்லாம் கேள்வி நமக்கு வரும் அப்படின் போது வித்யாரண்ய சுவாமி சொல்றார், ஆத்மா சாட்சிவா கர்த்தாவா? முதல்ல கேள்வி நமக்கு வரும்,
ஆத்மான்னு நம்ம சொல்றோமே, ஆத்மானா யார்? நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கனா, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவா? இப்ப நமக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் படிக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போறேன், நான் சாப்பிட்றேன், இது மாதிரி எல்லா காரியத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்றேன், நான் பூஜை பண்றேன், நான் தானம் பண்றேன், நான் யஜ்யம் பண்றேன், நான் பாப்பம் பண்றேன், நான் புண்ணியம் பண்றேன், எல்லாத்துலயும் நான் பண்றேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி, ஆத்மான்றது சாட்சி அப்படின்னு. இப்ப டவுட் வருதா? விவகாரத்துல நம்ம வந்து லோகம் ஃபுல்லா நான் கர்த்தான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சாஸ்திரம் சொல்லுது நான் சாட்சி அப்படின்னு சொல்லுது. இப்ப கேள்வி வருது, நான் வெறும் பார்க்கின்ற சாட்சியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேகங்களோடு இந்திரிய மனசோடு சேர்ந்து கர்மங்களை பண்ணக்கூடிய கர்த்தாவா? முதல் கேள்வி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு சாட்சித்வே அபி. சரி விட்டுருங்க, சாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது ஆத்மான்றது சாட்சி, நான் சாட்சியா இருக்கேன்னு சொல்லுது. சரி இருந்துட்டு போட்டோம். சரி, அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் வேற வேறையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்சி தான் பிரம்மமா? நான் சொல்றேனே, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் ஒரே நானா, பிரம்மமா? க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் தேகங்களிலும் பார்க்கின்றவனாக என்னை அறிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். நான் தானே பாக்குறேன், சரீரத்துல இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பகவான் சொல்றாரு இல்ல நான் பாக்குறேன் அப்படின்றார், பாக்குறவன் நான் அப்படின்றாரு. அப்ப கேள்வி வருது, பகவான் உள்ள இருந்து பாக்குறாரா, இல்ல நான் உள்ள இருந்து பாக்குறேனா? எல்லா சரீரத்திலையும் பகவான் தான் இருந்து பாக்குறாரு அப்படின்னா ஜீவர்கள் யாருமே இல்லையா? எல்லா விவகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுமே. எல்லா ஜீவர்களும் பகவான் தானா? உள்ள இருந்து பாக்குறது பகவான் தானா? நமக்கு வந்து அது மாதிரி தெரியலையே. நான் தானே பாக்குறேன், பரமஹம்சானந்தா, நான் தான் பாக்குறேன், எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா 13 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு, க்ஷேத்திரஜனா நான் இருக்கேன் அப்படின்றாரு, சாட்சியா நான் இருக்கேன் அப்படின்றாரு. ஸ்வேதாஸ்வதர மந்திர உபனிஷத்தும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுது. உள்ளுக்குள்ளார வந்து ஏகோதேவக சர்வபூதேஷு கூட்டக அப்படின்னு சொல்லுது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பரமாத்மா வந்து சாட்சியா இருக்காருன்னு சொல்லுது. அப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உள்ள இருக்கிற சாட்சி நானா, இல்ல உள்ள இருக்க சாட்சி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா அப்படின்னு கேள்வி வருது. இதுக்கு அடுத்தது 3வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வருது, சரி ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிரம்மமாவே இருந்துகிட்டுமே, உள்ள இருக்கிறது சாட்சியா இருக்கிறது பிரம்மமாவே இருக்கட்டும். பிரம்மத்வே அப்படி தத் புத்தியா வேதித்தும் சக்கியம் வா நவா? ஒருவேளை இருக்கிறது உள்ள இருக்கிறது பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னா, அறிபவனா பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னா, இந்த அறிபவனா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை புத்தியினால அறிய முடியுமா, இல்ல புத்தியினால அறிய முடியாதா? புத்தியினால இப்ப நம்ம இருக்க புத்தி வச்சுக்கோல்ல, இந்த புத்தியினால இப்ப பாடம் படிக்கிறோம், இந்த புத்தியினால அறிய முடியுமா அறிய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்ச மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முக்தியா? அதுதான் கேக்குது. சக்கியத்வே அபி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் புத்தியினால அந்த ஆத்மாவை அறிந்தாலும் கூட அறிந்த மாத்திரத்திலேயே தது வேதன மாத்திரேன முக்தி, அதை அறிந்த மாத்திரத்திலேயே முக்தி உண்டாகுமா? அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்றோம், பண்றதுக்கான எதெல்லாம் மெத்தட் இருக்கோ அது தெரிஞ்சாச்சு, போதுமா? போகாது. ஒரு ராக்கெட் எப்படி பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எம்டெக் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் இன்ஜினியரிங் ஏதாவது எடுத்து படிக்கிறோம்னு வச்சுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போதுமா? போதாது. ராக்கெட் பண்ணணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் படிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பலன் எடுக்கணும். அப்படின்னா ஒன்னு அறிஞ்சதுக்கு பிறகு ஒரு கர்மத்தை பண்ணி அந்த கர்மத்து மூலமா பலன் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்ப கேள்வி வருது, அப்ப பிரம்மத்தை அறிந்த மாத்திரத்துல முக்தியா, அல்லது பிரம்மத்தை அறிந்து ஏதாவது வந்து ஒரு காரியம் பண்ணி ஒரு ஹோமம் பண்ணி வேற ஏதாவது பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேள்வி.
இத்தனை கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வருது மனசுக்குள்ளார. இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா குருநாதர்கிட்ட சிரவணம் பண்ணதுக்கு பிறகு இது மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். இந்த கேள்விகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அதான் சொல்றாரு தத்து பரிபாக்க ஹேத்து யுக்தசிய பாஷித்துக்கு வந்து இரண்டாவது சிரவணம் முடிஞ்சோன கேள்விகள் ரைஸ் ஆகும். அந்த கேள்விகள் எல்லாம் தன்னை பத்தின கேள்வி, இந்த உலகத்தை பத்தின கேள்வி, ஈஸ்வரனை பத்தின கேள்வி, மொத்தம் 3 தான். தன்னை பத்தின மோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தின மோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 3 அத்தியாயமா பிரிச்சு வச்சிருக்கோம்ல, 3 அத்தியாயத்துக்கே நம்ம வந்து பேர் என்ன வச்சிருக்கோம், தொம்பத சோதனம்னு வச்சிருக்கோம். தொம்பத சோதனம் முதல் 6 அத்தியாயம் தன்னை பத்தின சுத்திகரணம், 2வது 6 அத்தியாயம் ஈஸ்வரன் யார் அப்படின்றத சுத்திகரணம் பண்றோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுன்றத 3வது 6 அத்தியாயத்தை வச்சு நிர்ணயம் பண்றோம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கேள்விகள் நிறைய இருக்கு. கேள்விகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், 3ஆ பிரிச்சுங்க. தன்னை பத்தின கேள்வி, ஈஸ்வரனை பத்தின கேள்வி, தானும் ஈஸ்வரனும் ஒன்னா இருக்கானா, எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனத்து மூலமா நிறைய குவாலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ற மூலமா, சாஸ்திரத்துல என்னெல்லாம் நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து நல்ல மனனத்தையும் பண்றோம் அப்படின்னா, அந்த மனனத்து மூலமா என்ன ஆகுது, பரிபாக்க ஹேத்து யுக்தஸ்ய பரிபக்குவம் ஆகுது. ஒரு ஞானம், ஆச்சாரியிருந்து கேட்ட ஞானம் ஒரு காலத்தை கொடுத்து நல்லா மனனம் பண்றோம். மனனம் பண்ணும் போது நிறைய கேள்வி வரும். அந்த கேள்விக்கெல்லாம் சரியான லாஜிக்கை யூஸ் பண்ணி, நல்ல யுக்திகளை யூஸ் பண்ணி சொல்லும் போது நமக்கு இந்த புத்திக்கு புரிய வைக்க சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஞானம் பரிபக்குவத்தை அடையும். அப்ப ஆச்சாரியத்தை கேட்ட மாத்திரத்துல பரிபக்குவம் அடையாது, நம்ம மனனம் பண்ணாதான் பரிபக்குவத்தை அடையும். யுக்தியோடு சேர்ந்து சிரவணம் பண்ணும் போது மனசுல ஸ்ரத்தையோட பண்றோம். இப்ப நீங்க எல்லாம் ஸ்ரத்தையோட சுவாமி சொன்னா சரியாதான் இருக்கும், கிருஷ்ணர் சொன்னா சரியாதான் இருக்கும், சங்கரர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு கேள்வி கேட்காம வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்பிக்கையில வந்து ஸ்ரத்தையோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மனனம் பண்ணும் போது வந்து நம்பிக்கையெல்லாம் உதவாது சாமி. புத்தி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா தேவையில்லை, புத்திக்கு லாஜிக் தான் தேவை. அந்த லாஜிக்கோட இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறது தான் மனனம். அப்போ ஸ்ரத்தையோட கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தி லாஜிக்கும் சேர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த ஞானம் எப்படி ஆயிடும், பரிபக்குவத்தை அடைஞ்சிடும். அந்த பரிபக்குவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா, பிரதிபக்ஷ விஹீனஸ்ய, இந்த ஞானத்துக்கு பிரதிபக்ஷம் அப்படின்னு இருக்கு. பிரதிபக்ஷம்னா என்னது, ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். இந்த உலகத்துல எத்தனை ஆத்மாவை பத்தி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்வாக்கன் இருக்கான். அவன் சொல்றான் இந்த ஆத்மா வந்து பஞ்சபூதங்கள் தான் ஆத்மா அப்படின்னு. இன்னொரு சார்வாக்கன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல 4 பூத்தங்கள் தான் ஆத்மான்னு. இன்னொருத்தர் சொல்றான் இல்ல 3 பூத்தங்கள் தான் ஆத்மா அப்படின்றான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றான் இல்ல தேகமே ஆத்மா அப்படின்றான். இன்னொருத்தர் சொல்றான் தேகம் ஆத்மா இல்ல இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றான் இந்திரியங்கள் இல்ல மனசுதான் ஆத்மான்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க புத்தி தான் ஆத்மான்றாங்க. யார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம். சார்வாக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகம் வரைக்கும் சார்வாக்கன், இந்திரிய ஆத்மவாதியும் சார்வாக்கன், அதுக்கப்புறம் மனோ ஆத்மவாதிகள் அப்படின்னு மெடிடேட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனச ஆத்மான்னு உபாசிக்கிறார்கள். அப்புறம் விஞ்ஞானவாதிகள் அப்படின்னு பௌத்த மதத்துல இருக்கிறவங்க புத்தியவே ஆத்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாத்மவாதிகள் அப்படின்னு பிராணனையே ஆத்மான்னு சொல்றவங்க நிறைய பிராண உபாசகர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் தான் ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு நம்ம தூக்கத்துல சொல்றோமே அதுதான் ஆத்மான்னு சூன்யாத்மவாதிகள் சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரா. அதுக்கப்புறம் இல்ல சூன்யம் இல்ல, சூன்யத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம அணுவாதம் வந்துருது. பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பரமாணுக்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்ப நம்ம முடிச்சோம் போன ஒரு பாஷ்யத்துல வந்து காணாத மகரிஷியோட காரண காரியவாதத்தை எல்லாத்தையும் நம்ம உடைச்சோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுவாத்மவாதிகள்னு பேரு. அதுக்கப்புறம் சாங்கியன் வரா என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் இருக்கு.
இந்த குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா போக்தா மட்டும்தான் அப்படின்னு அவன் ஒரு வாதத்தை சொல்றான். ஆத்மா போக்தா ந கர்த்தா அப்படின்றான். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் வேற வேற அப்படின்னு தனித்தனியா இருக்குன்னு வேற சாங்கியன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகி வரான். யோகி வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், இல்ல இல்ல ஒரு ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கு, நீ அணுன்னு நீ எதை சொல்றியோ அந்த அணுக்குள்ளார 3 குணங்கள், அந்த 3 குணங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் புருஷன் ஒருத்தன் இருக்கான். யாரு? ஈஸ்வரன். யோகிகள் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க, திரிகுணத்தையும் ஆளக்கூடிய ஈஸ்வரன் அங்க இருக்கான் அப்படின்னு. ஈஸ்வர மதவாதம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வருது. ஈஸ்வரன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா மாயையோட, திரிகுணாத்மிகா மாயையோட சேர்ந்தாதான் ஈஸ்வரன் பேரு. அந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தி, அது கணக்குல எடுத்துக்காதீங்க. இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மதங்களை கடந்து வேதாந்தம் இருக்கு. அப்ப பிரதிபட்சம் என்ன அப்படின்னா, பிரதிபட்சம் எனக்கு தேகம் நான் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சார்வாக்கனா இருக்கேன். வெளியில இருக்கிற பூத்தங்கள் தான் ஆத்மான்னு தோணுச்சு அப்படின்னா, சத்தியம்னு தோணுச்சுன்னா நான் வந்து சார்வாக்கனா இருக்கேன். என்னோட இந்திரியங்களை நான் அப்படின்னு அபிமானம் வந்துச்சுன்னா நான் இந்திரியாத்மவாதியா சார்வாக்கனா இருக்கேன். நான் என்ன மனசா நான் நினைச்சேன் அப்படின்னா, என்னுடைய மனசு அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சுகப்பட்டு துக்கப்பட்டேன் அப்படின்னா, அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனோ ஆத்மவாதியா இருக்கேன்னு அர்த்தம். என் புத்தி அப்படின்னு என்னோட புத்தி மேல எனக்கு ஒரு சாமர்த்தியத்து மேல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமை இருந்துச்சு அப்படின்னா, என் புத்தி அப்படின்னு என்னோட புத்தி மேல ஐயோ ஒண்ணுமே தெரியல இந்த புத்திக்கு அப்படின்னு தன்னோட புத்தியை பத்தி அபிமானம் இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியாத்மவாதி, விஞ்ஞானவாதின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அநேக ஆத்மவாதங்கள் எல்லாமே என்னன்னா தன்னை பத்தின தப்பான புரிதல் இருக்கக்கூடிய மதங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ மதங்கள் அப்படின்னு பேர். மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லாம் என்ன இருக்கு நம்மள்ட்ட அப்படின்னா, நம்ம எல்லா மதங்களும் சேர்ந்து கலவையா தான் இருக்கும். நம்ம நானை மட்டும் விட்டுட்டு ஒரிஜினல் நானாரு விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா மதங்களையும் எல்லா அபிப்பிராயத்தையும் கலந்து கட்டி தான் இப்ப நம்ம இருக்கோம். அப்ப சிரவணம் பண்ணும்போது நான் திரஷ்டா, வெறும் சாட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சச்சிதானந்தம் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் எப்படி சச்சிதானந்தமா இருப்பேன்? நான் தேகம் இல்லையா? நான் மனசு இல்லையா? நான் புத்தி இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஆத்மா இல்லையா? பஞ்சபூதங்கள்லாம் என்னது? பஞ்சபூதங்கள்லாம் என்னது? அப்புறம் வந்து தேகம் என்னது? எப்படி உண்டாச்சு? என்ன ஆச்சு? இது என்னது? ஏது? இது ஆத்மா இல்லையா? அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய வாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக் இருக்கு. பிருகதாரண்ய முனிகாண்டத்தை எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சர்ச்சைனால நிறைய வாத விவாதங்கள் பண்ணி இந்த ஆத்மாவை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த தேகம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல அப்படின்னு. இதே மாதிரி பிரம்மசூத்திரம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரம் ஃபுல்லாவே மனன கிரந்தம். எதிர்மறையான என்னென்னலாம் மதங்கள் ஆத்மாக்கு எதிராக அபிப்பிராயங்கள் இருக்குமோ அதை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மாண்டுக்கியம் இருக்கு. மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அலாத சாந்தி பிரகரணம், அத்வைத பிரகரணம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைதத்திய பிரகரணம். 2 பிரகரணம், வைதத்திய பிரகரணம், அதுக்கப்புறம் அலாத சாந்தி பிரகரணம். நம்ம நினைச்சுக்கிட்ட எல்லா ஒப்பீனியனையும் வந்து பாத்தீங்கன்னா தூளா உடைச்சு தூளாக்கு. இதெல்லாம் மனன கிரந்தம் அப்படின்னு பேர். இந்த கிரந்தங்களை வச்சுக்கிட்டு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டு சிரவண கிரந்தம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்துடும். மனன கிரந்த அபியாசம் பண்றது மூலமா என்ன பண்ணனா, நான் வச்சிருந்த தப்பான ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நெகேட் பண்றேன். இதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ விஹீனஸ்ய. பிரதிபக்ஷங்கள்னா எதிர்மறையா நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மதங்கள், ஆத்மாவை பத்தி தப்பான ஒப்பீனியன் இருக்கிற அபிப்பிராயங்களை எல்லாத்தையும் விஹீனம் இல்லாமல் பண்ணினவனுக்கு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் மனனம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மனனத்துக்கு அடுத்தது நிதித்தியாசனம் வந்துருது. நிதித்தியாசனத்துல என்னது? ஆத்ம அனுபவ நிச்சய அவசானத்துவம். ஆத்ம அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லையா வச்சது. சிரவணத்திலையும் மனனத்திலையும் எந்த அர்த்தத்தை நீங்க நான் சச்சிதானந்தமா இருக்கேன், சாட்சியா இருக்கேன்னு எதை நிச்சயம் பண்ணமோ மனனத்துல, அந்த மனனத்துல நிச்சயம் பண்ண அந்த ஒரே ஆத்ம தத்துவத்திலேயே, சாட்சியிலேயே, ஸ்புரணத்திலேயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு.
அந்த நிதித்தியாசனத்து மூலமா பரிபக்குவமாகும் போது என்ன ஆகுது? ஆத்ம அனுபவம் உண்டாகுது. இந்த ஆத்ம அனுபவம் உண்டான மாத்திரத்துல உங்களோட எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகின்றது. நேத்து வித்வத் சந்நியாசம் எங்க முடியுது அப்படின்ற இடத்துல ஜீவன் முக்தி விவேகத்துல நேத்து கிளாஸ்ல ஆச்சாரியார் இதைதான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டா, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த ஆத்ம அனுபவம் ஒருத்தனுக்கு உண்டான மாத்திரத்துல வித்யதே ஹிருதய கிரந்தி, நான் ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு நான் இந்த 3 தேகத்தையும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அது பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுது. 3 கிரந்திகள்னு பேர். அதுக்கப்புறம் என்னை பத்தி இப்ப நான் கேள்வி கேட்டேன், இத்தனை கேள்வி இருக்குல்ல, இத்தனை கேள்விகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப வரிசையா கேள்வி கேட்டேன், 2 கேள்வியா கேட்டேன். அந்த எல்லா கேள்விகளும் பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அடைகின்றன, இல்லாமல் போகின்றன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மங்கள் நம்ம சொல்றோமே, சஞ்சிதம், ஆகாமி, அதுக்கப்புறம் பிராரப்தம், இந்த எல்லா கர்மங்களும் பாத்தீங்கன்னா மொத்தமா நாசத்தை அடைகின்றன. எப்போ? தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பரமாத்மாவை அனுபூதி பண்ண மாத்திரத்துல, பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்துல இது எல்லாம் சம்பவிக்குது. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, ஆத்ம அனுபவ நிச்சயம். நீங்க பாத்தீங்கன்னா மகா பெரியவர் சொல்லுவார், என்னதான் நீ சக்கரை சக்கரை சக்கரைன்னு 1000 தியரியை வேணா படிச்சுக்கோ, அந்த தியரி எல்லாம் எங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிஞ்சு சர்க்கரை எடுத்து நாக்குல வச்ச மாத்திரத்துல நீங்க படிச்ச தியரி எல்லாமே பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து விடும். அப்ப நம்ம இப்ப சிரவணம் பண்றோம், மனனம் பண்றோம், நல்லா நிச்சயம் பண்ணிக்கிறோம், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற அகம் பிரம்மாஸ்மின்னு. இது எல்லாம் சிரவணம் மனனத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் கூட எப்போ அந்த பிரம்மானுபவம் ஆத்மானுபவம் உண்டாகுதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா தியரியும் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? முடிவுக்கு வந்து விடும். மகா பெரியவரோட எக்ஸாம்பிள் எவ்வளவு சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்க. சக்கரை சக்கரை சக்கரைன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரையை பத்தி எவ்வளோ வேணாலும் நீங்க வியாக்கியானம் பண்ணுங்க. ஆனா சர்க்கரையை பத்தின வியாக்கியானம் படிச்சா போதுமா உங்களுக்கு? எப்ப நீங்க சர்க்கரையை தூக்கி வாயில வச்சிங்களோ ஒரே ஒரு பிஞ்ச் போதும், ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில வச்ச மாத்திரத்துல இதான் அனுபவம் அப்படின்னு பேர். இந்த அனுபவத்துக்கு பேர் தான் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் மனனம், ஸ்ரவண மனனத்தினால உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஞானம் திருட பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். சிரவணத்தினால உண்டாகிறது பரோக்ஷ ஞானம். மனனத்தோட சேர்ந்து நல்லா மனனமும் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளார ஒரு கான்கிரீட் ஆயிடும். உங்களோட ஞானம் பாத்தீங்கன்னா சாலிட் ஆயிடும். நான் சச்சிதானந்தம், இந்த தேகமும் இந்த ஜகத்தும் வெறும் இல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு திருஷ்யம் அப்படின்னு சாலிடா ஆயிடுச்சு. அப்படின்னா மனனத்து மூலமா உங்களுடைய ஞானத்துக்கு என்ன பேரு? திருட பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. திருட பரோக்ஷ ஞானம் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சதசிக்காரர் சொல்றார், இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் கர்மா பண்ணமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஆகாமின்னு பேரு. ஆகாமி கர்மங்கள் எல்லாம் நஷ்டமாகி போய்விடும். அதுக்கப்புறம் பிராரப்தத்தை பாத்தீங்கன்னா இந்த தேகம் அனுபவிச்சு, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் போக்க முடியும், அதை நாசம் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஞானியா ரமணர் மாதிரியோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியோ எவ்வளோ பேர் இருந்தாலும், ஞானிகளா இருந்தாலும், சங்கரருக்கே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வரும்போது சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறார். ஏன் பாடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்பிரமணிய புஜங்கத்தோட தாத்பரியமே என்னன்னா, அவருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வயிற்று கெடுப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, என்னென்ன மருந்து சாப்பிட்டு பார்த்தாரு ஒண்ணும் ஆகல. அப்போ சங்கராச்ச சங்கராவது மண்ணாங்கட்டியாவது யாரா இருந்தாலும் பிறந்தா பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? இந்த கர்மத்தோட பிராரப்த கர்மத்தை போகம் பண்ணி தான் நாசம் பண்ண வேண்டியது. அப்போ ஞானம் வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மம் போகத்தினால நாசமாகும். கூட ஆகாமி கர்மம் எதனால நாசமாகும் அப்படின்னா பரோட்ச ஞானம், திருட பரோட்ச ஞானம் ஆயிடுச்சுன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருட பரோட்ச ஞானம். நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்து போறீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல பண்ண எந்த கர்மமும் உங்களுக்கு வராது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆனா சஞ்சிதத்துல இருக்கிறது அப்படியே இருக்கும் சுவாமி. அப்ப சஞ்சிதத்தை நாசம் பண்ற சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, பிரம்மானுபவத்துக்கு ஆத்மானுபவம் பண்ணா மட்டும்தான் சஞ்சித கர்மங்கள் நாசத்தை அடையும்.
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்கதான் அதான் சொல்றாரு, ஆத்ம அனுபவ நிச்சய. ஆத்ம அனுபவம் எப்ப நிச்சயமாக? ஆத்ம அனுபவத்தின் மூலமா தான் நீங்க படிச்சது நிச்சயமாகும். ஒரு தியரி படிக்கிறீங்க, சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு. இனிக்கும்னா விதவிதமா நீங்க சொல்லி பாருங்க. இனிக்கும்னா என்னச்சு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இனிக்கும்னா என்ன? தாகமா இருக்குன்னா என்னச்சு? பசிக்குதுன்னா என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு புரியல, எனக்கு என்ன பசிக்குதுன்னா என்னது? சுகமா இருக்குன்றதுல சுகம்னா என்னது? எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது எனக்கு சொல்லுங்க, சுகம்னா என்ன? வலிக்குதுன்னா என்னது? எனக்கு அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். வலிக்குது ஜி, வலிக்குது. வலிக்குது ஜி, வலிக்குதுன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தலை வலிக்குது அப்படின்னா என்ன தெரியும்? தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். தனக்கு வந்தாதான் தெரியும். நீங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். மைக்ரைன் இருக்கு அப்படின்னா, மைக்ரைனே வராதவனுக்கு மைக்ரைனை பத்தி தெரியுமா? மாத்தங்கி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரைன்ல அவஸ்தைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா பல வருஷங்கள் நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன், அப்பப்ப எனக்கும் வரும். அப்ப மைக்ரைன்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். பாம்பின் கால் பாம்பு அறியும். எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால தான் எனக்கு தெரியும் மைக்ரைன்னா என்ன. வயிற்று வலி வந்தா என்னன்னு எனக்கு தெரியும், வயிற்று வலி வந்ததுனால தெரியும். ஆனா சொல்லுங்கன்னு சொன்னா வயிற்று வலினா எப்படி ஜி சொல்லுங்க பார்க்கலாம். தலைவலினா எப்படி சொல்லுங்க? வலியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தாகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பசியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சுகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, துக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு வெக்கமா இருக்குச்சு, வெக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு பொறாமையா இருக்குச்சு, பொறாமையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு கர்வமா இருக்குச்சு, கர்வத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த உணர்வுகளையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ நம்ம விவகாரத்துல இருக்கிற உணர்வுகளையே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தூய உணர்வு நம்ம சொல்றோம். பியூர் கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை எடுத்து நாக்களை வச்சோட இனிப்புன்னு எப்படி தெரியுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சச்சிதானந்தம் அப்படின்றது சுவானுபவத்துல மட்டும்தான் தெரியும். அந்த சுவானுபவத்தினால நிச்சயமாக ஆகக்கூடியது அதோட முடிஞ்சிருது. ஒருத்தன் சர்க்கரை எடுத்து வாயில வச்சதுக்கு அப்புறம் அந்த தியரியை திரும்ப எடுத்து படிப்பானா? தியரியோட ஏதாவது பர்பஸ் ஏதாவது இருக்கா? அதனால பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் தூக்கி மொத்தமா போட்டுருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, சர்க்கரை இனிக்கும்ன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? அனுபவபூர்வமா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரந்தங்களால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆத்மா அனுபவம் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இருக்கும்? எல்லாம் குப்பை. ரமண பகவான் அதான் சொல்லுவார், இந்த சாஸ்திர குப்பையெல்லாம் கூட்டி தள்ளு அப்படின்னு. எப்போ கூட்டி தள்ளணும்? சுவாத்ம அனுபவத்துலதான் இது எல்லாம் முடிவை அடைகின்றது. அதனால இந்த சுவாத்ம அனுபவம் இருக்கே, ஆத்ம அனுபவ நிச்சய அவசானத்துவம். இந்த ஆத்ம அனுபவத்தின் மூலமா எந்த ஞானம் நான் சச்சிதானந்தமா இருக்கேன்ற எந்த ஞானம் உண்டாகுதோ, எந்த நிஷ்டை உண்டாகுதோ, அனுபவத்துக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா நிஷ்டா என்ற சப்தத்தினால் அபிலாபத்தே சொல்லப்படுகின்றது. அப்ப நிஷ்டா, ஆத்ம நிஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆத்மானுபவம். ஆத்ம நிஷ்டை அப்படின்னா ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிக்கிறான் அப்படின்னா ஏன் அந்த ஆள் நிக்கிறாரு ரோட்ல? இல்ல அவங்க ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அப்ப என்ன பண்ணுவாரு? அவங்க சில்ட்ரன்ஸ் வந்தோன்னு போயிடுவார், அவங்க ஒய்ஃப் வந்தோன்னு கூட்டிட்டு போயிடுவார். அப்போ எதுக்காக நிக்கிறாரு அவரு? பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற நிக்கிறார். அப்ப நிக்கிறாருன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான செயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முழுமையான காரியம் இல்லை. நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம். நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் என்னது? நிதராம் திஷ்டதி. நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் நிதராம் திஷ்டதி, தொடர்ந்து நிக்கிறதுன்னு அர்த்தம். தான் 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 தான்லயே தொடர்ந்து நிக்கிறது. ஆத்ம தியானம்னு பேரு. சரி, அது அப்ப நிக்கிறாருன்னா அதுக்கு எங்க முடிவு சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும்ல. ஒய்ஃப் வந்தோன்னு போயிடுவார், சில்ட்ரன்ஸ் வந்தோன்னு போயிடுவார், பஸ் வந்தோன்னு போயிடுவார். நிக்கிறார், எதுக்கு நிக்கிறார்? நிக்கிறாருன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் இருக்கு. அதே மாதிரி நிஷ்டை அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் இருக்கு. அந்த எண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாத்ம அனுபவம், ஆத்ம அனுபவம், பிரம்மானுபவம். அந்த அனுபவம் வந்தோன இந்த சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகின்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் நல்லா தெளிவா சொல்லுது. நிதித்தியாசனம் பண்ணி முடிச்சோன்னா அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அக பிராமணாக.
பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய முனிர்பவத்திய மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாக. கொஞ்சம் எரர் சொல்லுவேன், மாத்தி எனக்கு கம்ஃபர்டபுளா சொல்லிப்பேன். மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாக. மௌனம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்தை குறிக்கிறது. அந்த நிதித்தியாசனத்தையும் பூரணமா பண்ணி முடிச்சு என்ன ஆகிறான்? பிரம்மமாகின்றான். அப்ப பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ன்றதும் மூணுமே சாதனம். சாத்தியத்தை அடைஞ்சாதான் இந்த மூணும் ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப சாதனம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டா, எது வரைக்கும் சாப்பிடுவீங்க? சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? நாள் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேவா இருப்பீங்க? சாப்பிட்டுட்டே இருக்கிறது எப்ப முடிவடையும் அப்படின்னா, எப்ப பசி தீருதோ அப்ப போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆத்மானுபவம் வந்தோன இந்த ஞானத்தோட சிரவணம், ஞானத்தோட மனனம், ஞானத்தோட நிதித்தியாசனம், இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு வச்சுக்கணும். அதனாலதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, அப்ப நிஷ்டான்னு இனிமே எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா, நிஷ்டா இந்த இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். சுவாத்ம அனுபவம், ஆத்ம அனுபவ நிச்சய அவசானத்துவம். ஆத்ம அனுபவத்தை முடிவாக கொண்டது எதுவோ தஸ்ய நிஷ்டா சப்த அபிலாபாத். அதற்கு பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டா என்ற சப்தத்தினால் அது சொல்லப்படுகிறது, அந்த ஞானம் சொல்லப்படுகிறது. முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் இப்ப நம்ம சொன்னதை 2 லைன்ல சொன்னதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றார், 3 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன நடக்கணும்? சிரவணத்தை ஆச்சாரியர் சொல்ற ஞான உற்பத்தி எப்படி நடக்கும்? முதல் லைன்ல சொன்னதே அப்படியே ரிப்பீட் பண்ற. சாஸ்திர ஆச்சாரிய உபதேசேன ஞான உற்பத்தி. ஞான உற்பத்தி எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர்கிட்ட போய் ஒரு அம்மா என்ன பாப்பா, நான் 35 உபனிஷத் படிச்சுட்டேன் அப்படின்னு. 35 உபனிஷத்தா? யார் சொல்லி கொடுத்தா? நானே படிச்சுக்கிட்டேன். அப்படிலாம் ஆகாது. ரிஷிகேஷ்ல இருந்தாங்க, கூட இருந்தாங்க, நல்ல மாமி, வயசான மாமி, தனியா இருந்தாங்க. ஆச்சரியம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு ரிஷிகேஷ்ல ஒரு ஸ்திரீ வயசு பாத்தீங்கன்னா ஒரு 65-60, நான் இருக்கும்போது 65, என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. நீ எல்லாம் உட்காந்து இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருக்க, நான் 35 உபனிஷத்து படிச்சுட்டேன் அப்படின்னுவாங்க. நீ என்ன ஒரு உபனிஷத்தை இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருக்க கேட்பாங்க. ஒரு உபனிஷத்தை இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 10 உபனிஷத்து உங்களுக்கு என்ன முடியலையா? 10 உபனிஷத்து படிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க வருஷக்கணக்கா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் 35 உபனிஷத்து முடிச்சுட்டேன். அப்போ 35 உபனிஷத்தா? யார்கிட்ட படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். நானே படிச்சுக்கிட்டேன், புக்கெல்லாம் இருக்கு, எங்க அப்பா கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு, அந்த புக்ல நானே படிச்சுக்கிட்டேன். அப்படிலாம் படிக்கக்கூடாது. முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத. ஆச்சாரியரை உடையவன் தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். சரியா? இல்லைன்னா தப்பா அறிஞ்சிருங்க. அப்ப இங்க முக்கியமானது சொல்றாரு, ஆச்சாரிய சாஸ்திர ஆச்சாரிய உபதேசேன. சாஸ்திரத்தை ஆச்சாரியர் மூலமா கேட்கறது மூலமா, உபதேசம் பண்றது மூலமா நமக்குள்ளார என்ன உண்டாகும்? நான் யாரு, இந்த ஜெகத் என்னன்னு விவேகம், ஆத்ம அனாத்ம விவேக ஞானம் உண்டாகும். தன்னை பத்தின ஞானம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியத்தை 5-6 வருஷம் இருந்து பாடம் படிக்கணும். ஒரு பகவத்கீதையும் ஒரு 10 உபனிஷத்தும் பிரம்மசூத்திரமும் பிரஸ்தானத்திரயத்தை நல்லா கம்ப்ளீட்டா சிரவணத்தை பண்ணணும். அப்படி பண்ண மாத்திரத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? தன்னை பத்தின ஞானம் கிடைச்சிடும். ஞான உற்பத்தி அப்படின்னு பேரு. இதோட இவங்க என்ன பண்றாங்க? தயானந்த சுவாமி ஆசிரமத்துல ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்ஷ வித்யா குருகுலத்துல ஒரு கோர்ஸ் முடிச்சோடனே ஞானி முடிஞ்சு போச்சு, போங்க மார்க்கெட்டுக்கு போங்க எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டுடுறாங்க. இந்த என்னது போந்தா கோழியா என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த நாமக்கல் எல்லாம் இதுல ப்ரொடக்ஷன் பண்ணிக்க கோழியை ப்ரொடக்ஷன் பண்ணி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிராய்லர் கோழி. இந்த பிராய்லர் கோழி பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு இதுக்காகவே ஃப்ளஷுக்காகவே வளர்க்கிறது, சாப்பிட்றதுக்காக. நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், இந்த பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு கோர்ஸ் முடிச்சோன்னே இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஞானி ஆயிட்டீங்க போங்க அப்படின்னு. சிரவண மாத்திரேன ஞானம், தயானந்த சுவாமி பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சிரவண மாத்திரேன ஞானம் போதும், படிச்சா போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவ்வளவுதான். என்கிட்டயே கேட்டிருக்காரு, என்னப்பா வேற என்னப்பா வேணும், நீ இருக்குன்னு தெரியுமாப்பா? ஆமா நான் இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான்ப்பா ஞானம் அப்படின்ட்டு. ஐயோ இல்ல சாமி அதுக்கு மேல இருக்கு, அதெல்லாம் வேணாம், தேவையே இல்லை, பிரக்ரியாவாதி. சுவாமி பார்த்தீங்கன்னா தயானந்த சுவாமி பார்த்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் நீங்க அனுஷ்டானத்தை எதாவது சொன்னீங்க அப்படின்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தின்னு ஒரு சுவாமியோட, தயானந்த சுவாமியோடது ஒன்று இருக்கு, சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தயானந்த சுவாமியோடது அபரோக்ஷானுபூத்தின்னு இருக்கு.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷிகேஷ் வேதாந்தெல்லாம் ப்ராப்ளம்ப்பா. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாமி வந்தாராம் ரிஷிகேஷ்ல. வந்து அவரோட நண்பர் நிறைய பேர் வருவாங்கல்ல, சாமியை பார்க்க வருவாங்க போவாங்க. ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தான திரையத்தெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நான் அப்படியே சவுத் இந்தியா போய் கொஞ்சம் வாண்டரிங் பண்ண போறேன், எங்கேயாவது உட்கார்ந்து சாதனா பண்ண போறேன் அப்படின்னு. சுவாமி சிரிக்கிறார். சாதனை பண்ண போறேன், என்ன சாதனை பண்ண வேண்டியிருக்கு, என்ன பண்ணா கேட்டு சாதனை? சிரவணத்திலேயே நான் தெரிஞ்சு போச்சு. சிரவண மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆத்மாவா இருக்குன்னு தெரிஞ்சு போனதுக்கு பிறகு அப்புறம் என்ன சாதனை தேவை இருக்கு? எதுக்கு சாதனை? தேவையே இல்லையே. எதுக்கும் சாதனை தேவையே இல்லையே. கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். சுவாமி சொல்றது வந்து தயானந்த் சுவாமி சொல்றது, பரமார்த்தனந்த் சுவாமி சொல்றது, ஓங்கானந்த் சுவாமி சொல்றது. ஓங்கானந்த் சுவாமிலாம் என்னெல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, வேற என்னப்பா பண்ணணும், வேற என்ன பண்ணணும் சாமி? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கானந்த் சாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எங்களோட 99 வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அது நான் ஒரு 7 மாசம் இருந்தேன் சுவாமிகிட்ட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சு முடிச்சேன். 14 டெக்ஸ்ட் படிச்சு முடிச்சோடனே சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் போனேன். சாமிகிட்ட போகும்போது அன்னைக்கு நல்ல ஒரு நாள். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவரை பற்றி சுவாமி வந்து பேசுறாரு. ஓங்காரம் சாமி சொல்றாரு, 100 வயசாயிடுச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியறது இல்லை. எப்படி 100 வயசாகி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியறது இல்லை. எதையோ அடையணும்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் இருக்கு. பெரிய ப்ராப்ளம் இது அப்படிங்கிற. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆட்களோட புக்கெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மகா பெரியவரோட தெய்வத்தின் குரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் மாதிரி எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மகா பெரியவர் சொல்லணும்னு எனக்கு ஆச்சரியம். அப்பதான் கேள்வி இருந்துச்சு, நம்ம எதுக்காக மகா பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நான் சொன்னேன்ல, பசியை எப்போ தீப்பீங்க? சாப்பிட்டு முடிச்சோன்னு பசி தீர்ந்து போச்சோன்னு சாப்பிட்றத நிப்பாட்டிக்குவோம்ல. சாதனம் எப்போ சாத்தியத்தை அடைஞ்சோன்னு சாதனம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் எதுக்காக தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு தபஸ்யா வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக லீட் பண்ண? நீங்க லாஸ்டா ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புக்கில் எல்லாம் போட்டிருப்பேன். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு எலும்பும் தோலுமா இருந்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அடைஞ்சவனுக்கு எதுக்கு ஜபம் தேவை? அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றதை பாருங்க, ஓங்கார சுவாமி சொன்னது பாத்தீங்கன்னா தெரியும். 100 வயசாகி கூட வந்து பாத்தீங்கன்னா எதையும் அடையணும்னு நினைக்கிறாங்க. மகா பெரியவருக்கு தெரியாத ஞானமா? நீங்க வேற இது தெய்வத்தின் குரலை எடுத்து அத்வைதம் 7 புக்குலையும் இருக்க டாபிக் எடுத்துருங்க. இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சரளமான நடையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருப்பாரு. இப்பெல்லாம் நம்ம மந்திரங்கள்லாம் நிறைய பிரயோகம் பண்றோம், பாஷ்யத்தை பிரயோகம் பண்றோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெறும் 7 புக்ல இருக்கக்கூடிய அத்வைத்தம்ன்ற டாபிக்ல மகா பெரியவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. நான் பேசுனதும் சங்கரர் பேசுறதும் நான் பேசுறதும் சுவாமி பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள் யாராவது பேசுனதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ், அவங்களோட டாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப கேள்வி வருது, அப்ப மகா பெரியவருக்கு தெரியாம போயிடுச்சு ஆத்ம ஞானம்? அவர் தான் என்சைக்ளோபீடியா வச்சுங்க, எதை கேட்டாலும் சொல்ற அளவுக்கு சாஸ்திரத்துல அவருக்கு நிபுணத்துவம் இருக்கு. அப்போ ஓங்காரம் சாமி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட மாத்திரத்தில் நான் நேராக என்ன பண்ணேன், இது 7வது மாதம் நேராக போனேன். சாமி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு. இல்லைப்பா கிளம்புறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க புரிஞ்சா போதும் அப்படின்ட்டீங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. 14 டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 டெக்ஸ்ட் படித்தாச்சு. 14 டெக்ஸ்ட்லேயே என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் பிரம்மமாக இருக்கேன், நான் ஆத்மாவாக இருக்கேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் தானே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னா. இல்லை கோர்ஸ் வந்து 3 வருஷம் கோர்ஸ் பா, நீ இருப்பா, நீ மெடிடேட் பண்ணுறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ரூம்லேயே இருந்து மெடிடேட் பண்ணிக்கப்பா. உனக்கு வந்து கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஃபுட்டு கொடுக்குறோம், நீ ரூம் கிளாஸ்க்கு வர வேணாம், நீ வந்து மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, மெடிடேட் பண்ணிக்கோ, நீ தப்பாக புரிஞ்சுக்க அப்படி. இல்லை சாமி புரிஞ்சா போதும்ன்றது எனக்கு திருப்தி வந்தாதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்றது நான் 14 டெக்ஸ்ட்ல மனப்பாடமாக என்னால் 14 டெக்ஸ்டையும் சொல்ல முடியும். லட்சணங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நான் அப்படிலாம் கண்டஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வைப்பேன். ஒரு 4-5 உபநிஷத்தை மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தத்துவ போதம், ஆத்ம போதம், மண்ணாங்கட்டி, புண்ணாக்கி என்னெல்லாம் இருக்கோ எல்லா டெக்ஸ்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எடுக்க எல்லாத்தையும் கண்டஸ்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு நான் சொல்கிறேன், இப்போ எல்லாம் தெரியும் எனக்கு, லட்சணங்களோட தெரியும் ஆயிடுச்சா அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட பெயின் இன்னும் போகலை. என்னோட காம குரோத லோபங்கள், என்னுடைய மனசு, என்னோட தேகம் எல்லாமே ப்ராப்ளத்தில் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சஃபரிங் ஆகிட்டு இருக்கேன்.
நீங்க சொல்றீங்க நான் ஆனந்த சொரூபம் சொல்றீங்க. எப்படி ஆனந்த சொரூபமா இருக்கும்? நீங்க சாப்பிட்டது பசி ஆறிடுச்சு அப்படின்னா, பசி ஆறிடுச்சுன்னு யார் சொல்லணும்? நான் சொல்லணும் எனக்கு பசி ஆறிடுச்சு அப்படின்னு. நீங்க ஆப்போசிட்ல இருந்துட்டு உனக்கு பசி ஆறிடுச்சு, உனக்கு பசி ஆறிடுச்சு, 1000 பேர் கோடி பேர் வந்து எனக்கு முன்னாடி நின்று உனக்கு பசி ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பசி ஆறினா மட்டும்தான் நான் சொல்ல முடியும் எனக்கு பசி ஆறிடுச்சுன்னு. அது வரைக்கும் நான் சாப்பிடதான் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உனக்கு பிரம்மாவே வந்தாலும் இது உன்னை புரிய வைக்க முடியாதுப்பா அப்படின்னா. நான் சொன்னேன் பிரம்மாவே வந்தாலும் கூட புரியலன்னா புரியலதான், எனக்கு பசி தேரலன்னா பசி தேரலதான். தலைவலிக்குது அப்படின்னா உனக்கு தலைவலி தீர்ந்து போச்சு அப்படின்னா எனக்கு தலைவலி தீர்ந்து போச்சுன்னு நான் தானே சொல்லணும். அவங்க சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் சோகத்தை கடந்து போறேன்னு நான் தானே சொல்லணும். தரத்தி சோகம் ஆத்மவித்து, சோகத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னா நான் சோகத்தை கடந்தாதான் நான் சொல்ல முடியும் நான் வந்து பாத்தீங்கன்னா சோகத்தை கடந்து இருக்கேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், நமஸ்காரம் பண்ணிட்டு ரிஸ்கேஜ் போயிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவண மாத்திரேன ஞானம் அப்படின்றதுதான் இப்ப இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் எல்லாம் இல்லைங்க. சின்மா மிஷின்ல நல்ல கோர்ஸ்ல எங்கேயாவது ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், சித்தபாரி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்பேல இருக்கிறது சந்திப்பணி இன்ஸ்டிடியூட், இது மாதிரி எங்கேயாவது சேர்ந்தீங்க அப்படின்னா அருமையான சூழ்நிலை இருக்குங்க. ஆசிரமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலம்ன்றது ஒரு கோல்டன் பீரியட், ஆனந்தமா இருக்கும், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் எல்லா ஆசிரமங்கள்லயும். ஆனா பெயின் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெயின் இருக்காது, ஒரு நல்ல ஆனந்தமா என்ஜாய் பண்ணுவீங்க. அதோட முடிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டீங்க, இவ்வளவுதான் புரிஞ்சா போதும், ஆத்மாவை புரிஞ்சா போதும்னு விட்டாங்க அப்படின்னா பிராய்லர் கோழி மாதிரி தான். என்ன ஆயிடும், வெளில வந்துடும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோமே இவ்வளவுதான் போல இருக்கு ஞானம் அப்படின்ட்டு அவங்க பிரவருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்க. ஆசிரமத்தை கட்டுவாங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, நிறைய இங்க அங்க ஃபாரின்லாம் போவாங்க. எவ்வளவு வாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு வாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவரோட லைஃபையோ, சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட லைஃப் ஸ்டைலோட, இல்ல நம்ம தாய்மான சுவாமி லைஃப் ஸ்டைல், நம்ம சதாசிவபிரமேந்திரோட லைஃப் ஸ்டைல், இது உங்களதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒன்றுத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அனுபூதி மகான்கள் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் பெரியவங்கன்னு வச்சிருக்கோமோ 1960க்கு முன்னாடி 1970க்கு தயானந்தா, பிஃபோர் தயானந்தா ஆஃப்டர் தயானந்தான்னு வச்சுங்க. தயானந்தாக்கு முன்னாடி யாரெல்லாம் பெரிய மகான்கள் வந்தாங்களோ அவங்களோட லைஃப் ஸ்டைலோட இப்ப இருக்க நியூ மாஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைலை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிளே ஆகாது. மகா போகிகளாகவும் ஒருத்தவங்க மகா யோகிகளாகவும் இருக்கலாம். மகா பெரியவர் மகா யோகியா இருப்பார், அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மகா போகியா இருப்பார், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அடைஞ்ச மாதிரியே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்னவோ தப்பு நடக்குது அப்படின்னா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் குளோபலைசேஷன் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொல்யூட் பண்ணிட்டோம். நம்ம கிரீன் ரெவல்யூஷன் நம்ம இந்தியாவில் வந்துச்சு இல்லை, அது முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. யூரியா இல்லாம எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் இல்லாம ஆனந்தமா நல்ல ஆர்கானிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய உற்பத்தி பண்ணணும்னு எப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ நிறைய யூரியாவையும் உரத்தையும் போட்டு 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 ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஃபுட்டு கிடைச்சது, ஆனா என்ன கிடைச்சது, எல்லாத்துக்கும் ரோகம் வந்துருச்சு. 40 வயசுல மூட்டு வலி வந்துருச்சு. 80 வயசுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம இந்த தனமாமி இருக்காங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன்ஜி இருக்காரு, சங்கர்ஜி இருக்காங்க, இவங்களாம் பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, கண்ணன்ஜி இருக்காரு. அவங்க பாடி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃபிட்டா இருக்கும் பாருங்க. அவங்க ஸ்கின்னை போய் தொட்டு பாருங்களேன், சதையெல்லாம் தொட்டு பாருங்க, பொல பொலான்னு இருக்காரு. இப்போ என் ஸ்கின்ல வந்து பாருங்களேன், தொட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பொல பொலான்னு இருக்கு. மூட்டு வலி வந்துருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி அதிகம் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துருது அப்படின்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வேண்டியது. இப்ப தயானந்தா குரூப் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சின்மயானந்தா, தயானந்தாலாம் இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பேரை உற்பத்தி பண்றாங்கல்ல, இவ்வளோ பேரை உற்பத்தி பண்றாங்களே, இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இவ்வளோ பேர் எத்தனை மகான்கள் உண்டானானுங்க பாருங்க. ஒரு 70ஸ்க்கு மேல எத்தனாவது மகா பெரியவருக்கு அப்புறம் வேற யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவருக்கு அப்புறம் வேற யாராவது சொல்லிக்கிற மாதிரி யாராவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? வேதாந்திகள், அனுபூதி மகான்கள், அதாவது அனுபூதின்ற வார்த்தை என்ன பண்ணிட்டு வந்துடுறீங்களா, எடுத்துட்டோம். தயானசாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ரொம்ப கிளவரா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதின்ற சப்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார்.
எடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சா புரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங்ல இறங்கி உங்களோட சாமர்த்தியம், சின்ன ஒரு பெட்டி கடையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பெரிய மாலும் கட்டிக்கலாம். அவங்கவுங்க சாமர்த்தியத்துப்படி என்ன ஆகி போச்சு, விஸ்தாரமா போயாச்சு. ஆனா வாஸ்தவத்துல சிரவண ஞானம் போதாது. அப்ப அது பரிபக்குவம் அடையணும்னா என்ன பண்ணணும், ஆச்சாரியார் சொல்றாரு. அடுத்தது பாரு, ஞான உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய உபதேசத்தினால ஞான உற்பத்தி கிடைச்சிடும், ஞான உற்பத்தி ஆயிடும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கூட என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம கீதால படிச்சுட்டு இருக்கோம், இது ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு. உபனிஷத்து ஃபுல்லா படிக்கணுமா? 10 உபனிஷத் சங்கர பாஷ்யம் பண்ணியிருக்கேன். வேற என்ன வேலை உனக்கு? 10 உபனிஷத் படிக்காம உனக்கு என்ன வேலை? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 உபனிஷத்து 4 உபனிஷத்து தான் படிப்பாங்க. ஏன்னா 3 வருஷம் கோர்ஸ்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் இப்ப நமக்கு இருக்குல்ல, இப்போ எத்தனாவது கிளாஸ், 600 கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு டீட்டெயிலா கோர்ஸ்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. வேகமா 200 220 கிளாஸ்ல அதிகபட்சம் கீதா தான் 220 கிளாஸ் முடிப்பாங்க. வீடு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இருக்காது. சிரவணத்தை பூரணமா பண்ண மாட்டாங்க. அப்ப சிரவணம் பூர்ணமா பண்ணலன்னா சிரவண ஞானமே பூர்ணமா இருக்காது இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சா. யாராவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வந்து படிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களுடைய, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகாது. ஆச்சாரிய உபதேசத்தினால கிடைக்கிற ஞானம் பூர்ணமா என்ன பண்ணும், பாண்டித்யம் நிர்வித்ய. முக்கியமா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்தை மிச்சம் இல்லாம பண்ணு, அப்பதான் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல உண்டாகும். அதுவே இன்ஸ்டிடியூஷன்ல குழப்பம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதாவது பரவாயில்ல, சின்மயா மிஷன் தயானந்தா மிஷனாவது பரவாயில்ல. ராமகிருஷ்ண மடம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, 2 வருஷம் கோர்ஸ். சின்மயா மிஷன்ல 2.5 வருஷம், இவங்க தயானந்த ஆசிரமத்துல 3 வருஷம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துல வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம். 2 வருஷத்துல அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்துக்கு முன்னாடி அந்த வேலூர் கோர்ஸுக்கு போக முடியும். போன மாத்திரத்துல 2 வருஷத்துல 1 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தரோட லிட்ரேச்சர் மட்டும்தான் படிப்பீங்க. ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் 5 கிளாஸ் நடந்தாலும் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, லிட்ரேச்சர், விவேகானந்தா லிட்ரேச்சரும் ராமகிருஷ்ணனோட லிட்ரேச்சர் நடக்கும். வேதாந்தம் போகவே போக மீதி இருக்கிற 1 வருஷத்துல 2 உபனிஷத்து 3 உபனிஷத்து படிப்பாங்க. இவ்வளவுதான். அப்போ மொத்தமா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சாஸ்திரத்தை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரமா பிரஸ்தானத்திரத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்க டிசைன் பண்ணி ஒண்ணு வச்சாங்க. அப்ப எப்படி பூர்ணமான ஞானம் இருக்கும்? இப்ப நம்ம சொல்றோம் உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம். பிரம்ம வித்யானா என்ன அர்த்தம்னா பிரம்மசூத்திரம்னு அர்த்தம். பிரம்மசூத்திரத்துல எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சதுசூத்திரி படிக்கிறது அப்படின்னு ஒரு மெத்தட். ரிஷிகேஷ்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயானந்தா வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்லும் போது மிலேச்ச வேதாந்தம் சொல்லுவாங்க. 2 விதமான வேதாந்தத்தை, தயானந்த ஆசிரமத்தோட வேதாந்தத்தை பத்தி அங்க இருக்க சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது சாதுக்கள் வேதாந்தம் இல்ல, இது வந்து கிரகஸ்த வேதாந்தம். கஷ்டப்படுத்தாம வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும், கஷ்டமே இல்லைன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கலாம். கூட பாடமும் கேட்டுக்கலாம், அப்பப்போ வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி கேம்ப் போய்க்கலாம், ஆனந்தமா கேட்டுக்கலாம், எந்த பெயினும் இருக்கவே இருக்காது. அப்ப பெயின் இல்லாத வேதாந்தம் எதுவோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கிரகஸ்த வேதாந்தம், மிலேச்ச வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிரேஜ் வேதாந்தம் போயிடுவாங்க. அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கூடாது, போப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும்ன்றது பூரணம் இல்லை. இதுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து 4 சூத்திரம் படிக்கிறது, சதுசூத்திரி. அப்ப வியாசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி இல்லைல்ல, வியாசருக்கு புத்தி இல்லை. 555 சூத்திரத்தை 551 சூத்திரம் தேவையில்லாம எழுதிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா நான் போய் சொல்லியிருப்பேன், 4 போதும் சுவாமி, நிப்பாட்டிங்க, 4 போதும் அப்படின்னு. நான் டைம் டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா சங்கர்கிட்டையும் போய் சொல்லியிருப்பேன், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4 போதும், அது படிக்கிறதுக்கே ஆள் இருக்காது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம்லாம் இவ்வளவு வியாக்கியானம் எல்லாம் பண்ண வேணாம், 4 வியாக்கியானம் பண்ணுங்க, 4 சூத்திரத்துக்கு போதும்னு சங்கர்கிட்டையும் சொல்லியிருப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாம இருக்கு, இல்லைன்னா பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப பாக்கியமா போயிருக்கும். 555 சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம எழுதிட்டாரு வியாசர். அதுக்கு பாஷ்யத்தையும் ஒரு வேலை இல்லாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன், உட்காந்து வேலை இல்லாம எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். யோக சாஸ்திரம் தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ்லயும் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, கஷ்டப்படாம வந்து சமாதி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தூக்கம்னு பேரு. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போறோம்ல, அது கஷ்டப்பட்டு தூங்குறதுக்கு பேர் சமாதின்னு பேரு அப்படின்னு.
இதை சொன்னோன்னே எங்க கூட படிக்கிற பையன் வந்து ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பான். மகாராஷ்டிரால இருந்து 7ஆம் கிளாஸ் பாதியில நிப்பாட்டிட்டு இவன் என்ன பண்ணுவான், சாஸ்திரம் படிக்கிறதுக்காக எங்க கூட வந்து உட்காந்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருப்பான். எத்தனை வயசு இருக்கும் 7ஆம் கிளாஸ் பையனுக்கு? 13 வயசு 14 வயசு தான் இருக்கும். அவன் சொல்லுவான், என்ன தயனுசாமி தப்பா சொல்லிட்டு இருக்காரு, சமாதிக்கு அவருக்கு தூக்கத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்பான். அவரு யோக சாஸ்திரம் படிக்கலையா, பதஞ்சலி யோக சாஸ்திரம் படிக்கலையோ, மாண்டுக்கி படிக்கலையா, நான் தத் சமகான் இருக்கேன், மாண்டுக்கி காரிக்கால இருக்கேன் அப்படின்னு 7ஆம் கிளாஸ் பையன் வந்து பாத்தீங்கன்னா தயானந்தசாமியை பார்த்து என்ன சொல்லுவான், கிண்டல் அடிப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அவருக்கு யோக சூத்திரம் படிக்காம வந்திருக்காரு எப்படி அப்படின்னு. ஆனா பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னா பப்ளிக்கு தெரியவே தெரியாது. சிரிப்பாங்க, எல்லாம் சந்தோஷப்பட்டு என்டர்டெயின்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு கோர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஒரு மேஜிஷியன் மாதிரி தயானந்தசாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, தன்னோட வாக்கு ஜாலம் பிரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸலண்டான பிரசன்டேஷன். அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு உங்களை ஒரு மாயாஜாலம் பண்ணி அங்கங்க ஜோக் எல்லாம் சொல்லி உங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா என்டர்டெயின் பண்ணுவேன். கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்குமா சாமி? யாராவது பெரியவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, மகா பெரியவர் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? யாராவது எங்கேயாவது போஸ்ட் இருக்கா, மகா பெரியவர் என்னைக்காவது சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு போஸ்ட் காட்டுங்க பார்க்கலாம். ரமண பகவான் எங்கேயாவது சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? சந்திரசேகர பாரி சுவாமிகள் எங்கேயாவது சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது திருமூலர் திருமந்திரத்துல எங்கேயாவது ஒரு ஜோக் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கிரந்தங்கள்ல ஏதாவது ஒரு ஜோக் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கா? ஏன் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்றது அவ்வளவு ஜோக்கெல்லாம் இல்லை. இந்த ஓஷோ மாதிரி ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டு அவங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இவங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. இப்ப நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமா ஒரு சத்சங்கம்னு போட்டீங்கன்னா ஆனந்தமா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான். ஒரு கச்சேரி கேட்டு வர மாதிரி, இல்லைன்னா ஒரு ஏதாவது இப்ப நிறைய பேர் அந்த பட்டிமன்றம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாதம் பண்ணி சிரிச்சு பேசி வெளில வரும்போது ஆனந்தமா இருக்கும். இவ்வளவுதான். வாஸ்தவத்துல இது எதுவுமே இல்லை. யோக சாஸ்திரம் படிக்கல, பிரம்மசூத்திரம் பூர்ணமா ஆகல, அதுக்கப்புறம் உபனிஷத்தை பூர்ணமா கேட்கல. அப்ப எப்படிங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகும்? ஆச்சாரியார் சொல்றாரு, சாஸ்திர ஆச்சாரிய உபதேசேன. சின்மயானந்த எத்தனை உபனிஷத் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஆக்சுவலா ஒழுங்கா படிச்சிருந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா தபோவன் மகராஜ்ல இருந்து வந்தே இருக்க மாட்டார். 5 உபனிஷத் தான் படிச்சார். அவங்க குருநாதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே போகாத மேல ஏறி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கீழே போகாத மேல ஏறி வரமாட்டேன் அப்படின்னு. நான் இல்லை நான் கீதையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண போறேன். கீதை உன் வேலை இல்லை அப்படின்னு. அப்ப கேள்வி வருது, என்ற ஒரு சுவாமி கேட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்மயா மிஷன் தயானந்தா மிஷன் இல்லைன்னா வேதாந்தம் படிச்சிருக்குமா படிச்சிருக்க மாட்டோமா நம்ம எல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். சின்மயா மிஷன் தயானந்தா மிஷன் இல்லைன்னா வேதாந்தம் என்ன ஆயிருக்கும்? நாசமா போயிருக்குமா? சின்மயானந்த சுவாமிக்கு முன்னாடி வந்து இந்த வேதாந்தம் எங்க போச்சு? தயானந்த சுவாமிக்கு முன்னாடி வேதாந்தம் எங்க போச்சு? ஒரு விவேகானந்தர் வரதுக்கு முன்னாடி இந்த வேதாந்தம் இல்லாம போயிருக்கணும்ல. ஏன்னா இவங்க வந்துதான் இந்த வாழை வச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கா? உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனாதனம்னு பேர் வச்சிருக்கோம்ல. உங்களுக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா இதை முட்டு கொடுக்க வேணாம். டைல்யூஷன் தான் நடந்திருக்கு. எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கவுங்க பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, டைல்யூஷன் பண்ணி ஏன் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் பையனுக்கு வைக்க வேண்டியதானே? ஒரு 5ஆம் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரையோஜெனிக் இன்ஜினை பத்தி வச்சு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அவன் இன்னும் நல்லா ஆயிடும்ல. ஒரு நானோ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்ல வேண்டியதானே, 5ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்ல வேண்டியதானே? இப்ப நம்ம சாஸ்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மம், உபாசனா, ஞானம் நல்லா வச்சிருக்குல்ல. கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா, இதெல்லாம் ஸ்டெப்பா வச்சிருக்குல்ல. கிரமம்னு நம்ம இப்பதானே பார்த்துருக்கோம். அந்த கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா பண்ணுங்களேன். நிவர்த்தியில கரெக்டா போங்களேன். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாத்துலயும் ப்ராப்ளம் நடந்து போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்தங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம். உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சப்தங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் நல்லா சேர்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நெட்ல குவிஞ்சு கிடக்குது. யாராவது இப்போ மனனம் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நாதபிரமத்தை சொல்லுவேன், டைப்பிங் பண்ணுங்க. நானும் டைப்பிங் தான் பண்ணுவேன். எங்க இருந்தும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற வேலையை நாங்க பண்ண மாட்டோம்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மனனம் பண்ணாதானே எனக்கு மனனம் ஆகும். இப்ப எல்லாமே அவைலபிளா ரெடிமேடா இருக்கு அப்படின்னா, எல்லா டேபிள்ஸும் ரெடிமேடா வேதாந்தத்துல இருக்க எல்லா டேபிள்ஸும் ரெடிமேடா இருக்குன்னா டக்கு டக்குன்னு காப்பி பண்ணி நான் போடுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி மனனம் ஆகும்? எனக்கு எப்படி தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும்? அப்போ சிரமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும். சம்யக் பிரமாணேஷு கிருதஸ்ரமானம், நல்ல சிரமப்படணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து நிவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இந்த ஆன்லைன் ஃபேஸ்புக், அது இதுன்னு யூடியூப், எல்லா சோசியல் மீடியாவும் வேதாந்த சப்தங்களை ஏஐ வரைக்கும் கொண்டு வந்து நல்லா பண்ணியாச்சு. ஆனா என்ன ஆகும்? போய் சேர்ந்திருக்கா? ஆமா, உலகம் ஃபுல்லா போய் சேர்ந்திருக்கு. எத்தனை ஞானி உண்டானாங்க? பெரிய ஒரு 70க்கு முன்னாடி 80க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் கேட்டு பாருங்க, இப்ப விசாரிச்சு பாருங்க, உங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்திருப்பாங்க. அங்கங்க சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால ஒவ்வொரு, நீங்க இப்ப விசாரிச்சு பாருங்க, உங்க ஊர் யாரெல்லாம் சொந்த ஊரோ, கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு போய் பாருங்க. கல்லிடைக்குறிச்சியில 4 பேர் இருப்பாங்க, தென்காசியில 4 பேர் இருப்பாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல 10 வருஷத்துல பெரிய பெரிய ஞானிகள்லாம் உண்டாயிட்டே இருந்திருக்காங்க. ஏன் எங்கேயாவது கோர்ஸ் பண்ணாங்களா அவங்க? இங்கிலீஷ்ல 2 வருஷம் கோர்ஸ், சின்மயா மிஷன் கோர்ஸோ இல்லை தயானந்தா கோர்ஸ் ஏதாவது பண்ணாங்களா? என்ன எந்த ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் பண்ணி படிச்சு ஞானத்தை அடைஞ்சாங்க? இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேற மெத்தட்ஸ் ஆகும். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா, அதனால்தான் மகா பெரியவர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த ஆத்தியாத்மிக ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது சொல்றாரு, 4 பேர் 3 பேர் இதான் வைதிகம், 5 பேர் 4 பேர் அப்படி இருந்ததுதான். எப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் பண்றீங்க, நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க, எங்க ஆச்சாரியன் முதல்ல கிளாஸ்ல வந்து உட்காரும் போது சொல்லுவார், சாமி இது இந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சுமா? ஓ வேஸ்ட், போய் கிளம்பு. 3 வருஷம் முடிச்சுட்டு என்ன பண்ண போற? 3 வருஷம் முடிச்சுட்டு என்ன பண்ண போற சொல்லு? ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சா வேலைக்கு போகணும்னு இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சா வேலைக்கு போகணும். ஒரு ஹவுஸ் சர்ஜன் முடிச்சோன்னே அவன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒண்ணு பண்ணணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? வேதாந்தத்தை படிச்சு. இதான் ஜீவனம். மோட்ச பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறது. அப்போ எங்க நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பரையில வரக்கூடிய ரிஷிமார்கள் சாதுக்கள் எல்லாமே டைம் பவுண்ட் பண்ணிட்டு கோர்ஸ்ன்றது ஒண்ணு பண்றதே இல்லை. இப்ப நமக்கு ஏதாவது டைம் பவுண்ட் பண்ணிருக்கோமா? ஒன்றும் பண்ணல. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சப்த ஞானத்தை கொண்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க, ஞான உற்பத்தி பரிபாக்க ஹேத்தும், அந்த ஞானம் பரிபக்குவம் அடையணும். நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்தை, இப்ப சீசன் தானே, மாம்பழத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? காயா இருக்கும், வீட்டுல எல்லாம் தெரியும். மாம்பழம் இல்லைன்னா வாழைத்தாறு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? இருட்டறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோணி பை போட்டு, சாக்கு பை போட்டு மூடி வச்சு, இல்லை அப்படின்னா புகை மூட்டம் போட்டு நம்ம பழுக்க வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அந்த புகை மூட்டம் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? 4 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து போயிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பைட்னு ஒன்று வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரே நாளில் பழுத்துரும் சுவாமி. இன்னைக்கு வச்சிங்க அப்படின்னா கார்பைட் வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா இருந்ததெல்லாம் மஞ்சள் ஆயிடும். ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? டேஸ்ட் இருக்குமா? அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்டே இருக்காது. ஏன்னா மாம்பழம் இப்போ சீசனில் வந்து பாருங்க, சாப்பிட்டீங்கன்னா அந்த இதே இருக்காது, கெட்டு போயிடும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 2 நாளில் டக்குன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போக ஆரம்பிச்சு. நீங்கள் புகை மூட்டம் போட்டு ப்ராசஸில் 4 நாள் வச்சு பழுக்க வச்சிங்க அப்படின்னா பக்கமான பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கெட்டு போகாது, அழுகியாது, கெட்டு போகும், அழுகாது. வந்து மரத்திலே பழுக்கிறது இன்னும் சிரேஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? தெரியுதுல்ல உங்களுக்கு? பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லை? கார்பைடு வச்சதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பைடு வைக்காம நேச்சுரலாக படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஒரு ஞானம் பரிபக்குவத்தை அடையணும். ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சாலும் தலையில வெந்நியை கொட்டிட்டு, காலில் வெந்நியை கொட்டிட்டு எதுவும் பதறாதீங்க. ஒரு ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிபக்குவத்தை அடையறதுக்கு, காய் பலமாகிறதுக்கான சமயம் என்னவோ அந்த சமயத்தை எடுத்துக்கொள்ளும். சமயம் எடுக்கும் பரிபக்குவம் அடையிறது. பரிபக்குவம் அடையிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குவாலிட்டிஸ் வருது. சககாரி காரணம் முக்கியமானது.
சககாரி காரணம். நம்ம ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சாதனம் சொல்லியிருக்கோம், எத்தனை சாதனம் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் சாதனம் பகிரங்க சாதனம். எது பகிரங்க சாதனம்? கர்மயோகம். அது அப்புறம் அந்தரங்க சாதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3-4 ஸ்டெப்பா சொல்லுவோம். பகிரங்க சாதனம் கர்மயோகம், அந்தரங்க சாதனம் உபாசனம், அந்தரங்க சாதனம் உபாசனம். அதுக்கப்புறம் சாக்ஷாத் சாதனம். சாக்ஷாத் சாதனம்னா நேரடியா மோட்சத்துக்கு சாதனம் எது அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுக்கு பேர் என்ன பேரு? சாக்ஷாத் சாதனம், நேரடி சாதனம். இதுக்கப்புறம் நீங்க கர்மயோகமா இருக்கட்டும், பக்தி உபாசனன்ற பக்தி யோகமா இருக்கட்டும், கூட வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனமா இருக்கட்டும், ஆனா இது எல்லாத்துக்கூடையும் சககாரி சாதனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சககாரி சாதனம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சககாரி காரணம் எனது புத்தி விசுத்தியாதி. புத்தி விசுத்தினா என்னது? இப்பதான் 51, 52வது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, புத்தியா விசுத்தயா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யச. இப்ப இத வந்து நம்ம எங்க சுவாமி கொண்டு வர்றது? நிதித்தியாசனம் போகும்போது கொண்டு வரணுமா அப்படின்னா உங்க சாமர்த்தியம். இப்ப சிரவணம் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ சாதனங்களை அடாப்ட் பண்றீங்களோ, 53, 52, 53ல வந்து பாத்தீங்கன்னா 18, 51, 52, 53 3 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்குல்ல, அந்த 3 ஸ்லோகங்கள்ல புத்தியா விசுத்தயா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யச, திருத்யாத்மானம் நியம்யச சப்தாதீன் விஷயான் தியக்துவா ராகத்வேஷௌ விதஸ்யச. இப்படி வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கான ஸ்லோகங்கள் இங்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து 21வது 20வது ஸ்லோகம் வரைக்கும் சச்சமே மம சச்சமே பிரியக சச்சமே பிரியக, இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன், இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பிச்சு நிறைய குவாலிட்டிஸ் 35 குவாலிட்டிஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அமானித்துவம் அதம்பித்துவம் சாந்தி ராஜவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குனீங்க அப்படின்னா 13:7ல இருந்து 13வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தரிசனம் 11வது ஸ்லோகம் வரைக்கும், 7ல இருந்து 11 வரைக்கும் 20 குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கு. 12, 13ல இருந்து 12வது அத்தியாயம் 13ல இருந்து 20 ஸ்லோகம் வரைக்கும், அதுக்கப்புறம் 13வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும். இது மாதிரி நிறைய இடத்துல குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெதுவா மெதுவா பரிபக்குவம் உண்டாகும். சரி, பரிபக்குவம் எப்படி சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது, அவ்வளோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடையிறது இல்லை, ரொம்ப கஷ்டம் தான், சிரமம் தான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. 7வது அத்தியாயத்துல பகூனாம் ஜென்மனாம் 7வது அத்தியாயமா, ஆமா 7ல வந்து பாத்தீங்கன்னா 19, 7 வந்து பாத்தீங்கன்னா 19ல வந்து பாத்தீங்கன்னா 7:19 ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜென்மங்களுக்கு பிறகு ஞானத்தை உடையவன் என்னை அடைகின்றான். எந்த மாதிரி என்னை? வாசுதேவ சர்வமிதி. பகவான் பிரம்ம தத்துவம் எப்படி இருக்கு? சர்வ வியாபகமா இருக்கு, எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மம் தான் நான் அப்படின்னு அறியறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. சிரவணம் முடிஞ்சிடும், ஆனா சிரவணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபக்குவத்தை அடைஞ்சு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சர்வாத்ம பாவம் அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றார், பகூனாம் ஜென்மனாம் அந்தேன்னு என்ன சுவாமி, ஏன் நிறைய ஜென்மங்கள் அடைய வேண்டியிருக்கு? சிரவணம் முடிச்சோன்னு மோட்சம் இல்லையா?
அப்ப நம்ம பாஷ்யத்துல சொல்றாரு பகுனாம் ஜென்மனாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானார்த்த சம்ஸ்கார ஆர்ஜன ஆசிரம ஆர்ஜனா ஆர்ஜன ஆமா ஆர்ஜன ஞானார்த்த சம்ஸ்கார ஆர்ஜன ஆசிரமானாம் அந்தே சமாப்தௌ ஞானவான் பிராப்த பரிபாக்க ஞானம் பிராப்த பரிபாக்க ஞானம். இந்த ஞானம் பரிபக்குவமாகணும். காயா இருக்கிறது சாப்பிட முடியாது. காயா இருக்கிறது பழுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? டைம் எடுக்குது. அதான் பரிபக்குவ ஞானம். பிராப்த பரிபாக்க ஞானம். பரிபாக்க ஞானம் பாத்தீங்கன்னா பரிபக்குவத்தை அடையிறது ஞானம். நீங்க அடைஞ்சிருவீங்க ஞானத்தை, ஒரு கோர்ஸ்லயே முடிச்சிடலாம். ஆனா அது பரிபக்குவம் ஆகிறதுக்கு மெதுவா இந்த குவாலிட்டிஸுக்கு பாத்தீங்களா சாதன சதுஷ்டயம். சுருக்கமா சொல்லுங்க சாமி அப்படின்னா, சுருக்கமா சொல்றது சாதன சதுஷ்டயம். எல்லா குவாலிட்டிஸையும் பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்லுங்க சாமி அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா வெறும் சாதன சதுஷ்டயம். விவேகம், வைராக்கியம், சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இவர்தான். இது எல்லாம் பூரணமாகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்துல ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாசனைகள் இதெல்லாம் இருக்கு. மனசு எந்த அளவுக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு வாசனைகளை வச்சிருக்கோம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாம் பரிபாக்குவத்தை அடையிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்னா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரயானம் ஆசிரமானம் ஞானார்த்த சம்ஸ்கார ஆர்ஜன ஆசிரயானம். நீங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த குவாலிட்டிஸை பாத்தீங்கன்னா ஞானம் வந்துடும். ஆனா குவாலிட்டிஸை பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறது. மெதுவா குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கடைசி ஜென்மத்துல ரமணர் மாதிரியோ சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரியோ கடைசி ஜென்மத்துல சமாப்த முடிவை அடையுது. அந்த முடிவை அடையும் போது அந்த ஞானம் எப்படி இருக்கு? பிராப்த ஞானம் பரிபாக்க ஞானமா மாறுது. பழுத்த காயா நான் குருநாதர்கிட்ட இருந்து காயா வாங்கினேன், அதை பழுக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 4 நாள் புகை மூட்டம் போட்டா ஆகிற மாதிரி இல்ல, நிறைய ஜென்மங்களை எடுப்போம். வாசுதேவ சர்வமதி, நான் பார்க்கறதெல்லாம் வாசுதேவன் தான் அப்படின்ற ஞானத்தை அடைகிறதுக்கு ஒரு பெரிய காலம் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. இததான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு சககாரி காரணம் அப்படின்னு பேரு. நிறைய மெதுவா குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு புத்தி விசுத்தியாதி அமானித்வாதிச்ச அப்படின்ற புத்தி விசுத்தியாதி 18, 51, 52, 53. அமானித்துவம் அதம்பித்துவம் சாந்தி ராஜ்யவம் அப்படின்றது 13:7 இருந்து 13:11 வரைக்கும். கூட பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும்? 12வது அத்தியாயத்துல 13 இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸையும் அபேக்ஷிய இதெல்லாத்தையும் சார்ந்து ஜனிதஸ்ய இதுல இருந்து என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு ஞானம் நமக்கு பாத்தீங்கன்னா ஜனிக்கும். நான் நிர்குணம் அப்படின்றது இந்த இத்தனை குவாலிட்டிஸ் வரும்போது அப்பதான் தெரியும் நான் தேகமில்லை. அனுபவமா நான் தேகமில்லை, நான் சுத்த சைத்தன்ய, நான் பார்க்கிறவன் அப்படின்னு இந்த தேகத்தை உதாசீனப்படுத்தி தேகத்தை செப்பரேட் பண்ணி அறிகிற ஞானம் ஒருத்தருக்குண்டா. அந்த ஜனிதஸ்ய க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்ம ஏகத்துவ ஞானஸ்ய. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிரவண ஞானம் சப்தம் தெரிஞ்சிடும். ஆனா இந்த குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆக என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானம் திருடமா ஆயிடும். நான் பரமாத்மாவா தான் இருக்கேன். க்ஷேத்ரஜ்ஞனா யாரு? இந்த க்ஷேத்திரத்துல அறிபவனா இருக்கிற நான் ஜீவாத்மா. நான் பரமஹம்சானந்த் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, உள்ளுக்குள்ளார நான் ஹிருதயத்துல புடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இந்த நான் பாத்தீங்கன்னா பரமாத்மா தான், கிருஷ்ணன் தான் பாத்தீங்கன்னா கீதால 12:13 சொல்லியிருக்கான் க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அப்ப உள்ள இருந்து பார்க்கிறவன் சாட்சாத் நாராயணன் தான் உள்ள இருந்து பார்க்கலாம், பிரம்மம் தான் உள்ள இருந்து பார்க்குது. நானும் பிரம்மமும் வேற வேற இல்ல, ஒரே பார்ப்பவன் ஒருத்தன் தான், ஏகோ தேவகா, ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிறவன், ஜீவனும் பிரம்மமும் வேற இல்ல அப்படின்னு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோன என்ன ஆகுது? க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்ம ஏகத்துவ ஞானஸ். நல்லா இது ரெண்டும் ஒண்ணுன்ற ஞானம் நல்லா உண்டாகி சிரவணம் முடிஞ்சிடும், நல்ல பரிபக்குவம் அடைஞ்சு குவாலிட்டிஸோட. அதுக்கப்புறம் கர்த்தாதி காரக பேத புத்தி நிபந்தன சர்வகர்ம
நீங்க எந்த கர்மா பண்றதா இருந்தாலும், ஒரு கர்மா பண்றீங்கன்னாவே என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, கர்த்தா, நான் செய்பவன், அப்புறம் எதை பண்றேன் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ரெண்டாவது கர்மகாரகம்னு பேரு. எதனால பண்றீங்க அப்படின்னா, நான் படிக்கிறேன். எதை படிக்கிறீங்க? புஸ்தகத்தை படிக்கிறேன். யார் படிக்கிறா? கர்த்தா, நான் படிக்கிறேன். எதனால படிக்கிறீங்க? கண்களால் படிக்கின்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட். எதற்காக படிக்கிறீங்க? ஞானத்துக்காக படிக்கிறேன், நாலாவது விபக்தி. எங்க இருந்து படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையிலிருந்து படிக்கிறேன், அஞ்சாவது விபக்தி. இது மாதிரி எல்லா காரகங்கள்னு பேர். ஒரு கர்மா நடக்குதுன்னாவே நிறைய சேருது. கர்மா வந்து பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் கர்மத்தை ஒண்ணு பண்றதுக்கு சககாரியா இருக்கோ அதெல்லாம் காரகங்கள்னு பேர். இது எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிற நிபந்தனை அர்த்தம். கட்டப்பட்டு கர்த்தா, ஒரு கர்மா இருக்கணும்னா கர்த்தா இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், என்ன பர்பஸ்ன்னு பிரயோஜனம் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டப்பட்டதா ஒரு கர்மம் இருக்கு. இந்த கர்மம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அஜ்ஞானமா இருக்கக்கூடிய நான் கர்த்தான்ற எண்ணம், நான் இந்த தேகம்ன்ற எண்ணம், இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒரு கர்மா நடக்கும். அப்ப அந்த கர்மங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிரவணம் பண்ணி முடிச்சு நல்லா பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, அதான் சொல்ற சர்வ கர்ம சந்நியாச சகிதஸ்ய, சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஏகாந்தமா ரமணர் மாதிரி, ஏகாந்தமா தாய்மான சுவாமி மாதிரி ஏகாந்தமா எங்கேயாவது பொந்து கிடைக்குதான்னு பார்க்கணும். எங்கேயாவது ஆள் நடமாட்டம் இல்லாம விவிக்த சேதி லக்வாசின்னு இப்ப நம்ம படிச்சோம்ல, அது மாதிரி ஏகாந்தத்துக்கு போய் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் இது பண்ணி மௌனமா இருந்து சுவாத்ம அனுபவ நிச்சய ரூபேன, திரும்ப ரெண்டாவது ரிப்பிட்டேஷன் வருது பாருங்க. ஆத்ம அனுபவம் இவர் சங்கரர் சொல்லவே இல்லைலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒழுங்கா படிக்காதவங்க. ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்றாரு இந்த பாஷ்யத்துல. முன்னாடியே யூஸ் பண்ணிட்டார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்றாரு. சுவாத்ம அனுபவ நிச்சய ரூபேன, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே ஆத்ம தியானத்திலேயே இருந்து 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 தன்னுடைய ஆத்ம அனுபவத்தோட அனுபவம் உண்டாகும் போது சாஸ்திரம் சொன்ன எல்லா தியரியும் என்ன ஆயிடுது அப்படின்னா நிச்சயமாயிடுது. நான் பிரம்மமா தான் இருக்கேன். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அது மாதிரி ஆகிறது எதுவோ நிச்சய ரூபேன எத்து அவஸ்தான். அந்த பிரம்மத்தை அறிஞ்சவன் திரும்ப ஜீவனா ஆகிறதே இல்லை. தான் பிரம்மன்றதுலயே அவன் என்ன ஆகிறான்? நிஷ்டா அடைஞ்சு அவஸ்தானம்னா என்ன அர்த்தம்? எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. பிள்ளையார தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபந்தனம் பண்ணி பிள்ளையார நிக்க வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளையார ஆட்டி பார்த்தா ஆடுவாரா? அஷ்டபந்தனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆட மாட்டார், எங்கேயும் நகர மாட்டார் பிள்ளையார். விக்கிரகம்லாம் அப்படித்தானே பண்றோம். அது மாதிரி வந்து அஷ்டபந்தனம் பண்ற மாதிரி தான் இந்த ஆத்மாவை தூக்கி நான் அப்படின்றத தூக்கி நான் பிரம்மம்ன்றதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் சர்வமா இருக்கேன் பிரம்மமா இருக்கேன்றதுல அவஸ்தானம்னா நிலை பெற செய்தல் எதுவோ அதுக்கு பேரு சா பரா ஞான நிஷ்டா இது உச்சதே. அதுவே மேலான ஞான நிஷ்டை என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட இங்க நிக்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கிரிட்டிசைஸை எப்படி எடுக்கணும்? யாராவது ராகத்வேஷம் இருக்கா? இல்லை, எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரும் எனக்கு பிடிக்கும். தயானந்த சாமி மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது. தயாமூர்த்தி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. யாராவது போய் கேட்டால் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் பார்த்துருக்கேன். தயானந்த சாமிகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வருவாங்க, ரிஷிகேஷில் இருக்க சாதுக்கள்லாம் வருவாங்க. சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய டெல்லி பாம்பேலேருந்து நிறைய பக்தர்கள்லாம் வந்திருப்பாங்க. நிறைய கவர்ஸ் இருக்கும். ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இருக்கும், ஒரு கவரில் 2 லட்சம் இருக்கும், 1 லட்சம் இருக்கும், 50,000 இருக்கும். அந்த கவருக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியாது. சாமி என்ன பண்ணுவார்? வாங்கி வாங்கி பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் ஒரு தாம்பலம் இருக்கும், தாம்பலத்தில் வரவங்கள்ட்ட இருந்து அப்படியே கவரலாம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ வருவாங்க, சாமி இது அப்படின்னு எடுத்து 4 கவர் எடுத்து கொடுத்துருவார், 2 கவர் எடுத்து கொடுத்து. அதுக்குள்ளார என்ன இருக்குன்னே தெரியாது. ஒருத்தனுக்கு லக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்த்து போயிருப்பான், சாமிகிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வரலாம், ஒரு ஹெல்ப் கேட்டு வரலாம் அப்படின்னு. சாமி என் கூரை போயிடுச்சு சாமி அப்படின்னு வந்து நிற்பான். ஒரு ஓலை குடிசை போகிறதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு. அப்படியா பண்ணிக்கலாமே அப்படின்னு எடுத்து அப்படி கையில் கொடுத்துருவார் 4 கவரை. அவன் லக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 கவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கூட இருக்கும், 5 லட்சம் 10 லட்சம் கூட இருக்கும். இன்னொரு சாமி ஒருத்தர் இருப்பார், சுத்தானந்தான்னு. அவர் தான் நிர்வாகம் பண்ணுறவர், மேனேஜர். அவருக்கு பதறும் அப்படியே, ஐயோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு. உள்ள கவர்ல பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, யோசிக்கவே மாட்டேன்.
நம்ம திருவிடைமருதூர் தேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பண்ணதுதான். சாமி வந்து பெரும் முயற்சி பண்ணி தான் திருவிடைமருதூர் தேர்லாம் பண்ணது. சாமி பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்க். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயானந்த சாமியோட ஒர்க்கோ சின்மயானந்த சாமியோட ஒர்க்கோ நீங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு தர்மத்து ரீதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்மயானந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் பண்ண காரியங்கள்லாம் யார் பண்ணியிருக்க முடியும்? தயானந்த சாமி பண்ண காரியத்தெல்லாம் யார் பண்ண முடியும்? சங்கர மடங்கள் பண்ணாத காரியத்தெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. தயானந்த சாமியும் சின்மயான மிஷனும். ராமகிருஷ்ண மடத்தை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? ஐயோ, ராமகிருஷ்ண மடம் பண்ண காரியத்தெல்லாம் வேற யாரும் நினைச்ச முடியாது. ஆனா இதெல்லாம் ஒரு கேட்டகரியில வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்திக்காக நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுற ஒரு சாதாரண ஒரு முமுட்சுவா இருந்து பேசுனேன் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி. ஓங்கானுசாமி மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மனிதருங்க. ஐயோ, எக்ஸலண்டான மனுஷன். ஓங்கானுசாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், ஐயோ என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனந்தமா இருப்பார். ரொம்ப எக்ஸலண்டான ஆள். இப்ப நான் கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாமே எந்த இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்? ஒருத்தரை ஸ்துதி பண்றேன், மகா பெரியவரை ஸ்துதி பண்றேன், சந்திரசேகர் பாரி சுவாமியை ஸ்துதி பண்றேன். கம்பேர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யார் கம்பேர் பண்றதுன்னா பார்க்கணும். நம்மளையும் தயானந்த சாமி சின்மயானந்த சாமி இவங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா யாரு? நம்மளை காட்டில அவங்களாம் பெரிய மகான்கள். ஆனா ஒரு முமுட்சுவா இருந்து பேசும்போது முக்த புருஷர்களையும் அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணும் போது அவங்க பண்ணதெல்லாம் சாஸ்திரத்துல சொன்னதுக்கு விரோதமானது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் மேலே விரோதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சித்தாந்தவாதியா இருக்க இந்த சித்தாந்தம் இப்படி சொல்லுது. அத்வைதத்தை அடையறதுக்கு எல்லா கிரந்தங்களும் இப்படிதான் சொல்லுதோ இல்லையே படிச்சா போதும்ன்றதெல்லாம் இல்லை. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயா இருந்துகிட்டு அப்புறம் புருஷார்த்தம் என்ன ஆயிடும்? மோட்சத்துக்கு அடைய முடியாம தடுத்து டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆயிடும். இப்ப நிறைய பேர் வந்து சாதகர்கள் படிச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அனுபூதிக்கான முயற்சியில போகாம வியர்த்தமா வெளியில சுத்திக்கிட்டு புருஷார்த்தத்தை வந்து நழுவிட்டாங்க. அதை நல்லா நான் பார்த்ததுனாலதான் நான் என்ன பண்றேன், இப்ப இந்த பாஷ்யத்துக்கெல்லாம் இதுதான் அர்த்தம் அப்படின்னு நான் பார்த்து சொல்றேன். அதனால ராகத்வேஷம்லாம் இல்லை. ஒரு இவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், பூர்வ பக்ஷியா நான் வச்சுக்கிட்டு பேசுறேன். பூர்வ பட்சத்தை நிராகரணம் பண்ணணும்ல. பிரதிபக்ஷ விஹீனஸ்ய அதான வார்த்தை பார்த்தோம். பிரதிபட்சமா யாரெல்லாம் புரிஞ்சா போதுன்றாங்களோ அவங்கள நான் கண்டனம் பண்றேன். அந்த கண்டனம் பண்றதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வரும். அப்ப நமக்கு ஞானம் தெளிவாயிடணும். சிரவணம் மாத்திரம் பத்தாது, மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், ஆத்மானுபூதி. ஆத்மானுபூதியில தான் முக்தின்னு இருக்கு. நான் இதெல்லாம் திரும்ப நாளைக்கும் பேசுவேன், மெதுவா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். அதனாலதான் நான் இதை வந்து பாத்தீங்கன்னா சகஜ அவஸ்தையில இருக்கிறவங்களை சாதனையில போறவங்க அடாப்ட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. சாதனைக்கு போறீங்கன்னு வச்சுங்க, சிரவணம், சிரவணத்துக்கு அப்புறம் மனனம், மனனத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்தை சமாதி, அதுல இருந்து நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதில இருந்து கீழே இறங்கும் போது ஒருத்தர் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதேதான் பண்ணுவார். பூர்வ விருத்தம் அப்படின்னு பேர். அப்ப ஒருத்தர் வாணிபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அனுபூதிக்கு பிறகும் அவர் என்ன பண்ணுவார்? வாணிபம் பண்ணுவார். ஆனா இதை வந்து ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தானா சர்வ கர்மத்தையும் விட முடியாது. வாணிபம் பண்ணா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? வாணிபம்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு சின்ன காரியத்தை பண்ணாலும் நீங்க சமாதிக்கு போக முடியாது, ஏகாகிர சித்தத்துக்குலாம் போக முடியாது. அப்ப அதனாலதான் நான் கைவலி மனிதம் படிச்சவங்க எல்லாருமே வாணிபம் செய்யணும் செய்வார், மாதவம் செய்யணும் செய்வார். எதுக்கு வாணிபம் பண்ணணும்? எதுக்கு வாணிபம்? மோட்சத்துக்கும் வாணிபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு பிரமாணங்கள்லாம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இந்த ஜெகத்து பொய்ன்னு சொன்னா இந்த ஜெகத்தில் நீங்க என்ன பண்ண வேண்டியது? விவேக வைராக்கியமே அதே. விவேக வைராக்கியமே அதே. இந்த மொத்த திருஷ்யம் இதெல்லாம் மாயாமயம்னு தான் ஞானம். அந்த ஞானம் ஒருத்தன் வந்துருச்சுன்னா அவன் வந்து எப்படி முயற்சி பண்ணுவான்? இந்த உலகத்தை வந்து பொன்மயமா மாத்தணும்னு ஏதாவது முயற்சி பண்ணுவானா? ஞானம் இல்லாதவன் ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஞானம் இருக்கிறவன் எந்த முயற்சியும் பண்ண மாட்டான். அதான் சும்மா இருக்கிற சாதுன்னு பேரு. நல்லா ஆனந்தமா மரத்தடியில இருந்துக்கிட்டு
சச்சிதானந்த பிரம்மத்துல. பார்க்கிறவனுக்கு இந்த ஜெகத் சத்தியம். இந்த ஜெகத் சத்தியம்ன்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த ஜெகத்து பொய், சாஸ்திரம் வேதம் சொல்லுது. இந்த ஜெகத்து நீங்க பாக்குற ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. பேரலல் ரியாலிட்டியை நீங்க பிரேக் பண்ணி ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்ப எப்படி பேரலல் ரியாலிட்டிக்காக நீங்க ஒர்க் பண்ண முடியும்? முடியவே முடியாது. உங்களுக்கு லாஜிக், இதெல்லாம் லாஜிக்கை யூஸ் பண்ணுங்க. எப்படி முடியும்? அப்படி சொப்பனத்துக்காக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாமாச்சு? நேற்று பார்த்து சொப்பனத்துக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், தயானந்த சுவாமி சித்தாந்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு பெரியவங்க எல்லாத்தையும் மகா பெரியவரையும் ஒத்துக்க மாட்டாங்க, சந்திரசேகர் பாரதி ஒத்துக்க மாட்டாங்க, விவேக சூடாமணி ஒத்துக்க மாட்டாங்க, கௌடபாதரை ஒத்துக்க மாட்டாங்க அத்வைத பிரகரணத்தில். இது மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. இது மாதிரிலாம் தேவையில்லை தேவையில்லைன்னு. இப்போ நான் எதையாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் மொத்தத்தையும் இது பண்ணணும். நீங்கள் அனுபூதியை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பரோட்சம் அபரோட்சம் அனுபூத்தின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மொத்த சனாதன தர்மத்திலையும் பெரியவங்க எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தயானந்த சுவாமியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது கூட எதுக்காகனா, சிரவணம், அவங்க சிரவணத்தோட நிற்கிறாங்க, அது சிரவணம் பூர்த்தி இல்லை, அது பரோட்சம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள அக்செப்ட் பண்ணுறோமா அப்படின்னா, ஆமாம் சிரவணம் வரைக்கும் ஓகே, அவங்க சிரவணம் வரைக்கும் ஓகே. ஆமாம், அதனால்தான் நான் வந்து கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். கைவலி நவனிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பக்கத்தை காணும். கைவலி நவனிதத்தில் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. இப்போ ஏன் பகவத்கீதையை பூரணமாக நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் தெரியுங்களா? பகவத்கீதையில் ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லிடும். கர்மயோகத்தை சொல்லும், பக்தி யோகத்தை சொல்லும், உங்கள் குவாலிட்டியை கர்மம் உபாசனா மூலமாக உங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாதனத்தை துஷ்டியத்தை அடைய வச்சு ஞானத்தையும் சொல்லி அப்புறம் ஞான நிஷ்டையையும் சொல்லி ஒருத்தனை முக்தி ஆக்குற வரைக்கும் பூரண கிரந்தம் இந்த பகவத்கீதா. கொஞ்சம் பக்கத்தெல்லாம் காணும் இல்லை, எக்ஸ்ட்ரா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் அதிகம்தான் சொல்லியிருப்பார் சுவாமி கிருஷ்ணர். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்மயோகம் இருக்காது கைவலி நவநீதத்தில், உபாசனா இருக்கவே இருக்காது, உபாசனான்ற பேச்சே இருக்காது அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையை பிராப்தி பண்ணுறது எப்படி, இந்த மெத்தட் சமாதி அபியாசங்கள் பற்றின விஷயங்கள் இது எதுவுமே இருக்காது. இது மாதிரி அமானித்துவம் அதம்பித்துவம், இப்போ நம்ம சொல்கிறோம்ல சககாரி சாதனங்கள், அமானித்துவம் அதம்பித்துவம், இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு காலத்தில் நான் கைவலி நவநீதத்தை ரொம்ப ஸ்லாக்கியம் பண்ணிட்டு இருந்தவன், நான் பிரஸ்தானத்திரையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ இது கொஞ்சம் பக்கத்தை காணும். ஏன் அப்படின்னா அது காணன்றதுனால என்ன ஆயிடுச்சு, விருதுநகர், சாத்தூர், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மதுரை அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் நல்ல கைவலி நவநீதத்தை நல்லா படிப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், கைவலி நவநீதம் படித்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மாட்டு சாணம் மாதிரியே இருப்பாங்க. சாமி இவ்வளோ அசிங்கமாக சொல்கிறீங்க, உண்மையில் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா வைதிகத்தோட கலப்பு அங்கே இருக்காது. கைவலி நவநீதத்தில் என்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா வைதிகத்தோட கலப்பு இருக்காது. வைதிக கர்மா வந்து பார்த்தீங்கன்னா வைதிக கர்மாவும் வைதிகமான உபாசனைகளும் உங்களுக்கு சத்துவ குணத்தை அதிகப்படுத்தும். அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைவலி நவநீதம் படிக்கிறவங்கள்ட்ட யார்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு ஜபம் இருக்காது அவங்கள்ட்ட, கர்மயோகம் இருக்காது, ஜபம் இருக்காது. இந்த ஜபமும் கர்மயோகமும் ஒரு ஈஸ்வர பூஜையும் பர்சனல் பூஜையும் இருந்தால் தான் ஒருத்தருக்கு குவாலிட்டியே வரும், இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைதிகம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரு தமோ குணம் தெரியும். எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமோ குணம் தெரியும். அதான் நான் சாணின்னு சொன்னேன், ஒரு தமோ குணமாகவே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். நான் பார்த்துருக்கேன் கைவலி நவநீதம் படிக்கிற குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்புரணமே இருக்காது, ஸ்புரணம் இருக்காது. எது அதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் நல்லா எம்பசைஸ் பண்ணணும். நீங்கள் பாடம் கேட்டவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் வந்து மெயின் ஆட்கள்கிட்டே பாடம் கேட்டிருக்கேன் நான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவுண்டாகும். எழுதியிருக்கா கரெக்டா? அந்த சாதனங்களை எப்படி அடையிறது சொல்லணும்ல. லட்சணம் இப்போ அதனால தான் தயானந்த சுவாமி ஆசிரமத்தை கேட்டு பாருங்க,
தயனத ஆசிரமத்திலே கேட்டு பாருங்க. சமம் கஹா மனோ நிகிரக எப்படி பண்ணணும்? தமஹ கஹா தமஹ கஹ பாகியேந்திரிய நிகிரக எப்படி பண்ணணும்? இப்ப பேச்சு வந்துருமா? யோகம் ஃபுல்லா வந்துருமா உங்களுக்கு? சமம் எப்படி பண்ணணும், மனோ நிகிரகம் எப்படி பண்ணணும்? சமாதி அப்படின்னா சமாதானத்துக்கு வந்து சித்த ஏகாகிரம் அப்படின்னு பேரு. அப்ப சித்த ஏகாகிரத்தை எப்படி பண்ணுவீங்க? யோகம் ஃபுல்லா யோகம் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் யோகம் கொண்டு வந்தோம், அனுஷ்டானங்கள் வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தயானந்த சுவாமி ஆசிரமத்துல என்ன பண்ணுவாங்க, முன்னாடி கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி பக்கத்தை எடுத்தாச்சு. பரிபக்குவம், ஞானம் கேட்டா பத்தாது. பரிபக்குவம் ஆகிறதுக்கு நிறைய சககாரி தேவைப்படுது, நிறைய கூட சயோகம் தேவைப்படுது. ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணணும். அப்பதான் அது பரிபக்குவமா. இல்லைன்னா மகான்களுக்கும் நமக்கும் பேதம் இல்லாம போயிடும் இல்லையா? மகான்கள் நம்ம சொல்றோம், முக்த புருஷர்கள் எப்படி சொல்றோம்? இப்ப பேசுறவங்க நிறைய இருக்காங்க, ஆனா முக்த புருஷர்கள் இல்லை. 70s முன்னாடி இருந்த மாதிரி இப்ப யாருமே இல்லை. நாராயண் 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 நாராயண்.